أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சாந்தியும் சமாதானமும் சிரேசர்களின் என்பருமானார் அண்ணல் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர் அவர்களை பின்தொடர்ந்தோர் சத்திய சகாபாக்கள் நபிமார்கள் மீதும் தீனுல் சத்திய சன்மார்க்க இஸ்லாம் அது தோன்றிய மண்ணோடு நின்று விடாமல் அந்த மண்ணையும் மக்களையும் கவர்ந்து தீனுல் சத்திய சன்மார்க்கத்தை அரபிய தீபகற்பத்திலிருந்து எடுத்து கடல் தாண்டி எடுத்து வந்து உலகெல்லாம் பறைசாட்டி உலக மக்களுக்கும் நமக்கும் இஸ்லாம் கிடைப்பதற்காக ஆங்காங்கே உயிர் நீத்த தியாக சுடர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக கேட்டு பயன்பெற்று நீங்களும் இந்த மார்க்க அழைப்பு பணிகள் பங்கு பெற வேண்டும் என்ற ஆவலோடு வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என அகன்றதோர் கடலை படைத்து விரிந்ததோர் பூமியை படைத்து 7 வானங்களை தூணில்லாது நிறுத்தி 7வது வானத்தில் அர்ஷின் மீது அமைந்திருக்கும் ஏக இறைவன் வல்ல ரஹ்மான் ரப்பில் ஆலமீனிடம் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இருகர மீதி துஆ செய்தவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மகான் மனிதனானி. இந்த தீனுல் சத்திய சன்மார்க்கத்தை ஏற்ற 19 ஆண்டுகள் அது தமிழ்நாடோடு நின்று விடாமல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நான் ஏற்றுக்கொண்ட தீனுல் சத்திய சன்மார்க்க இஸ்லாம், அந்த சத்திய களிமா அது என்னோடு நின்று விடக்கூடாது. நான் பெற்ற பேரின்பத்தை பிற மக்களும் பெற வேண்டும் என்ற ஆவாவும் துவாவோடு முழுநேர இஸ்லாமிய அழைப்பாளனாக என்னால் முடிந்தவரை எனக்கு என்ன தெரியுமோ அதை இந்த மக்களுக்கு எடுத்து பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஏன் நான் தொழில் செய்யக்கூடாதா? ஒரு கடையில் வேலை செய்யக்கூடாதா? ஏன் இந்த அழைப்பு பணிகள் தாவாவி இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நான் தாங்கியிருக்க வேண்டும்? நீங்களெல்லாம் இஸ்லாமிய சமுதாயமாக வந்த மக்கள், உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இஸ்லாம் கிடைச்சிருச்சு, களிமா கிடைச்சிருச்சு. நான் இந்த சத்திய களிமாவை அடைவதற்கு பெறுவதற்கு நான் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், என்னுடைய தியாகங்களை இங்கே எடுத்து வைக்க முடியாது. ஆகையினால் இந்த மகான் மனிதனானேன் என்ற தலைப்பை தமிழ்நாடு எங்கும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் என்னை அழைத்து இந்த தலைப்பு தான் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால், இது புதுசாக இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னே இளையான்குடியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். நான் சென்னையிலிருந்தே பேசுகின்ற போது இஸ்லாம் தரும் சமத்துவம் அது எந்த அளவுக்கு, இஸ்லாமிய சமத்துவம் கலாச்சாரம். ஆனால் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு மகான் மனிதனான் என்ற தலைப்பு தான் தரப்பட்டிருக்கு என்று. நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை
மாதர் கருப்புட மங்கையோர்கோர் மலை, மக்களுக்கு நற்செய்திகளை எடுத்து ஆங்காங்கே பறைசாட்டி மக்களுக்கு நல்வழிப்படுத்துவோர் கோர் மலை, மாதம் 3 மழையின பெய்யுமே என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த இளையான்குடிக்கு வந்தவுடனே மழையும் வந்துச்சு. நல்லவர்கள் வந்தால் மழை வரும். நீங்கள்லாம் நல்லவர்கள் இல்லையா? அப்போ என்னோட நல்லவங்க தான் நீங்கள்லாம். இருந்தாலும் எங்களுடைய துவாக்கள், மழை வர்றது நல்லது தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள், கேட்கலையா? சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி 19 வருஷமாக இஸ்லாத்தை ஒரு மகான் ஏற்று மகான் மனிதனாகுவதற்கு அடிப்படை என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கு, 1 2 இல்லை. விட்டா இன்னைக்கு நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா 50 ஆண்டு காலம் நான் மகானாக வாழ்ந்தவன். 5 காபி போட்டு 50 களிமா சொன்னேன். என்னுடைய பாதி வாழ்க்கை அவர் சொன்ன மாதிரி பிளைட்லேயே கழிஞ்சிருச்சு. ஆனாலும் என்னுடைய 46வது வயதில் விண்ணை தொட்ட என்னை மண்ணை தொட வைத்த வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். 46வது வயதில் அல்லாஹ் என்னை மிதிச்சுட்டான். இந்த காவி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். ஆரம்ப காலகட்டங்கள் அந்த சிதம்பர ரகசியம் அது இன்னைக்கு அவன் சொல்றது கிடையாது. சில பேர் சண்டை போட்டு குடும்பத்தோட சொல்லுவான், பிரச்சனை வந்தா என்னடா பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்னு கேட்பான். அது மாதிரி அந்த அடிப்படை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் மேடையை விட்டு இறங்கணுன்னே கேட்பாங்க, என்னங்க அந்த இடத்துக்கு வந்தீங்க, மெயினான பாயிண்ட் உங்களுக்கு என்ன? இந்த காவியை கலட்டி வச்சு மகான் மனிதனானதற்கு என்ன காரணம்? அதை சொல்லலையேண்டுவாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பேசையில் தம்பி அதைத்தான் கேட்டான். அவர் தம்பி அதை சொல்லணும்னு நினைக்கும் போது தலைவர் சீட் எழுதி கொடுத்துருவாரு, பெல் அடிச்சிருவாரு, டைம் சரியா போச்சு. ஏன்னா கொடுக்கறது 45 நிமிஷம் 30 நிமிடம். நானும் நினைக்கிறது சரி இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கட்டும் அப்படின்னு. நான் இந்தியா பூரா உலகம் பூரா சுற்றி வந்தாலும் இந்த மண்ணுக்கு நான் சொந்தக்காரன். காரணம், இந்த பரமக்குடியிலிருந்து தான் என்னுடைய முன்னோர்கள் அழகன்குளம் வழியாக பர்மாவுக்கும் தாய்லாந்துக்கும் வியாபாரம் செய்ய புறப்பட்டாங்க. போயிட்டே இருந்தாங்க. பாய்மரப்புகள்ல போனாங்க வந்தாங்க. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போன என்னுடைய முன்னோர்கள் அங்கேயே தங்கிட்டாங்க, தாய்லாந்துலேயே தங்கிட்டாங்க, இந்தியாவுக்கு திரும்பல. எங்களுக்கும் ஜாதி இருந்துச்சு. ஆனா இந்துக்கள்னா ஒரு ஜாதி இருக்கணும். என்னை ஜெர்மன்ல ஒரு தம்பி அப்படிதான் கேட்டான், நீங்க தமிழ் பேசுறீங்க, உங்களுக்கு ஜாதி இருக்கணுமேனும். இந்த மண்ணிலிருந்து ஒரு 350-400 வருடங்களுக்கு முன்னால் அழகன்குளம் வழியாக தாய்லாந்துக்கு போகிற போது நாங்கள்லாம் அங்கதான் பிறந்தோம். எங்களுக்கு இந்தியா தெரியாது. நாங்க ஜாதியில கோணாரு, ஆடு மேய்க்கிறது எங்களுடைய குலத்தொழில். அப்படியே போனாங்க. அவங்க அங்கேயே வாழ்ந்தார்கள். ஒரு 400 ஆண்டுகள் ஆனதுனால என்னுடைய அம்மாலாம் அங்க பிறந்தாங்க. அப்பாவை அந்த மண்ணின் மைந்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா பக்கா தாய்லாந்து ஆளு, புத்திஸ்ட். அம்மா இந்தியா ஆளு. நான் பிறக்கும்போது எனக்கு புத்திசம் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. புத்த மதத்தில் ஒரு கண்மூடித்தனமான கொள்கை இருக்கு. அது என்ன கொள்கை? எங்க முன்னோர்கள் ரத்தன வியாபாரம் பண்ணினாங்க, அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. அப்ப எங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, இதையெல்லாம் புத்தர் தான் நமக்கு கொடுத்தாரு, இவ்வளவு செல்வங்களை, அந்த புத்தருக்கு எதையாவது கொடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி நின்று பேசுங்க. இந்த சமீபத்தில் கூட ஒரு அம்மாவை கேட்டேன், ஏமா இவ்வளவு பெரிய அழகா இருக்க, நேற்று கூட உன்னை பார்த்தேன், நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு போய் திருப்பதியில் மொட்டையை போட்டுட்டு வந்துட்டியே, உன்னை பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு அப்படின்னு சொன்னேன்.
அந்த மாதிரி சொன்னிச்சு, போபாய் கடவுளுக்குன்னு ஏதாவது கொடுக்கணும்ல, என்னோட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, என் மயத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. என் முடி அந்த கடவுள்கிட்ட திருப்பதியில் மொட்டை போட்டுட்டு வந்துட்டேன்னுச்சு. அந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் இவ்வளவு பெரிய செல்வங்களை, தாய்லாந்தில் இன்னைக்கு எங்களுக்கு நவரத்ன களஞ்சியம் இருக்கு, ஒரு குறையும் இல்லை. தம்பி ஆஸ்திரேலியாவில் புத்த சாமியாரா இருக்கிறான், தங்கச்சி சங்கமித்ரா, அவங்க தம்பி அமெரிக்காவில் இருக்கான், தங்கச்சி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்களும் சாமியாரா இருக்காங்க. நாங்கள் 3 குழந்தைகள், 3 பேரும் சாமியாரா தான் இருந்தோம். அவங்க என்ன பண்ணா, என்னை கொண்டு போய் அவங்க பாவம் செஞ்சிருப்பாங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டா இவ்வளதையும் கெடுத்த புத்தருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு என்னையை பலி கொடுத்துட்றாங்க. நான் தானே பெரிய பையன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா என்னை கொண்டு போய் புத்தர் கோயிலில் விட்டுறது, தலையை மொட்டை போட்டு கழுத்தில் கொட்டையை மாட்டி காவியை போட்டு விட்டுருது. ஒரு பிச்சா பாத்திரம். எங்களுக்கு சொத்து என்ன, இப்போ ஆசாபாசங்களை திறந்த துறவி நாங்க. எங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, இங்க நாங்க ஒரு ரத்தின வியாபாரியுடைய குழந்தைனா நல்லா சுகபோகமா வாழ்ந்தேன். இருந்தாலும் இப்ப இந்த காவியை போட்டதுக்கு பிற்பாடு ஒரு துறவியினுடைய சொத்து தலையை மொட்டை போடுறதுக்கு ஒரு பிளேடு, ஒரு சேவிங் பிளேடு, பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், 2 காவி துணி, அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அதோட ஆசிரமத்தில் 15 ஆண்டுகள் கல்வி படிக்கணும். 15 ஆண்டுகள் படித்தா மகான் ஒரு பட்டம் கொடுப்பான். அது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? என்னை கூட இப்ப கேட்கிறாங்க, நான் சாமியாரா இருக்கும்போது என்னை கேள்வி கேட்டவனே கிடையாது, என் முன்னால நின்று பேசுறதுக்கே பயப்படுவான். ஆனா நம்ம மக்கள் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நான் பதில் சொல்லலை. அதுக்கு சாமியாரா இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? 5ல காய் போட்டு 50ல தானே களிமா சொல்லி இருக்கிறீங்க. இடைப்பட்ட 45 காலத்தில் நீங்க என்ன பண்ணுனீங்க, அதை சொல்லுங்க. ஒண்ணுமே செய்யல, அதுதான் உண்மை. அதை பின்னாடி சொல்லுவேன். ஆனா மாய மந்திரங்களை நிறைய கத்துக்கிட்டேன். அதாவது மதங்கள் எல்லாம் இப்ப எதுல நிக்குதுன்னா, அந்த ஒரு அற்புதத்துல தான் நிக்குது. எதையாவது ஒண்ணு பண்ணுனா உடனே காலில் விழுந்துருவான். சுவாமி நித்யானந்தா, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சில அற்புத வித்தைகளை காமிச்சான். இந்த மண்ணை இப்படி அள்ளுனா அதை நானும் செய்வேன். இப்போ நான் இந்த பேப்பரை கழிச்சு கொடுத்தேன்னா அமெரிக்க நோட்டாவும் இந்திய 1000 ரூபாயா இருக்கும். ஆனா இப்ப செய்யறது இல்லை. அல்லாஹ் என் கைகளை கட்டி வச்சிருக்கான். நான் அங்க செஞ்ச பாவங்களை தொலைக்கிறதுக்கு தான் அந்த புண்ணியமான இடத்துக்கு வந்திருக்கேன். இப்பவே இதை செஞ்சுக்கிட்டு தான் நான் போக வேண்டிய இடம் நரகம் தானே. அதுக்கு பயந்து தான் நான் இங்க வந்தேன். எதுக்கு பயந்து வரல, யார் கூப்பிட்டும் வரல. இஸ்லாம் அறிமுகமானதுக்கு பிறகு நரக வேதனைன்னு ஒன்று இருக்கு. அதை நிறைய படித்தேன், கேசட்டுகள் போட்டு கேட்டேன். மலேசியாவில் உலமாக்கள் நிறைய கொடுத்தாங்க. இல்ல, நம்ம இப்படியே மௌத்த காவியிலேயே மௌத்தா போயிட்டா இந்த உலகத்துல நம்ம தான் ராஜா, நான் தான் கடவுள். நான் மௌத்தானா அல்லாஹ் என்னை எதுவுமே கேட்க மாட்டான், காவியை கலட்டிட வேண்டியதான். திருமணம் பத்தி கூட சிஸ்டர் இங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க மாதிரி எத்தனையோ உலமாக்கள் ஆலிம்கள் கத்தனாலும் நம்ம சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, அட அவன் 25 பவுன் வாங்கினான், அவனை விட நம்ம என்ன இழுக்க வேணா, நம்ம 30-40 வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த வரதட்சணையில தாய்மார்கள் ரொம்ப உறுதியா புட்டிப்பா இருக்காங்க. முஸ்லிம் சகோதரிகள் இருக்காங்களே, ரொம்ப இதா இருக்காங்க. அவர் கூட பரவாயில்ல, கணவர் சொல்லுவாரு, நம்ம கொஞ்சம் பார்த்து கேட்போம், நம்ம கிட்ட தான் இவ்வளவு இருக்க, வாயை மூடிட்டு எரியா, நிச்சயத்துல இருந்து பொண்ணு பார்க்கறதுல இருந்து கல்யாணம் வரை நான் சொல்றத நீ கேட்கணும், உனக்கு என்ன தெரியும். நம்மகிட்ட என்ன ஒரு 20 பவுன் 30 பவுன் தான் இருக்கு, நம்ம ஒரு 50 பவுன் கேட்டால் தானே 80 பவுனா இருக்கும்.
இந்த மாதிரி சொல்றது தாய்மார்கள் தான் சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான். இங்க பேசின சகோதரிக்கு அவனை நல்லா தெரியும், பேரை சொல்லக்கூடாது. அவன் டிவியை போட்டு உடனே உடைப்பான். அந்த இதுல நோம்புல இப்பொழுதும் அருமையா பேசுவான். இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு நான் நினைச்சேன். என் வீட்டுக்கு 3வது வீட்டில் தான் இருக்கான். ஒரு பெரிய அமைப்புக்குள்ள இருக்கான். அமைப்பையும் சொல்ல வேணாம், அவங்க புரிஞ்சிருப்பாங்க யாருன்னு. அவனுக்கு நிக்கா நடந்துருச்சு ஒரு நாள். நான் கேட்டேன், என்னடா? நான் தஞ்சாவூர் புரோகிராம் போட்டு வரதுக்குள்ள நிக்கா நடந்துருச்சு. ஆமா சச்சா, உங்களுக்கு சொல்ல முடியல, வருத்தப்படாதீங்க. எவ்வளவு வாங்கினான்னு கேட்டேன். என்ன 50 பவுன் தான் வாங்கியிருக்கேன். இந்த வரதட்சணை பற்றி தான் நோம்புல பேசுவான். அந்த நோம்புலையும் பேசுவான், நல்லா கவனிங்க. என்னடா நோம்புல டிவியை உடைக்கிற, மைக்கை உடைக்கிற, நீ ஒரு புரதோசி அவ்வளோ ஊதி பட்டம் வாங்கியிருக்க. சச்சா, இதெல்லாம் எங்கள் அம்மா தான் வாங்கிச்சு, நான் வாங்கலை. இப்போ பழிய யார் மேலே போடுறான்? அங்கதான் போடுறான். நான் சொன்ன மகான் மனிதனானே சப்ஜெக்டுக்கு வரல, அவங்க பேசுனாங்களே அதுக்கு சொல்றேன். என்னுடைய நிக்கா நடந்துச்சு. 50 வயசு இருக்கு, நான் திருமணம் பண்ணல. காவிய கலட்டுனேன். 121 கிலோ இருந்தேன். நான் ஆளு வெள்ளவெளியர்னு இருந்தேன். இதுவரை சூரியன் எங்க வருது, சந்திரன் எங்க, சூரியன் எங்க மறையுது நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்ன ஜப்பான் மகாபோதி சொசைட்டி எனக்கு 2 செக்யூரிட்டி போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். நான் அசஞ்சன்னா என் பின்னாலேயே வருவான். என்னடா, நான் யாரு கூடயும் பேசக்கூடாது, எந்த மதத்தவரையும் பார்த்துடக்கூடாது. அப்படி பார்க்காம ஒரு நாள் செக்யூரிட்டி இல்லாம ஒரே ஒரு நாள் தான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு நான் வந்தேன். சிங்கப்பூர்ல இருந்து கனடா போறதுக்காக. என்னுடைய செக்யூரிட்டி கிடையாது, எனக்கு சொசைட்டியுடைய செக்யூரிட்டி கிடையாது. நான் மகாநாட்டை சொன்னேன், எவனுக்கும் பதில் சொல்லாத. என்ன நம்ம வந்தா 10 கார் வருது, பெரிய செக்யூரிட்டி வர்றான், 2 பேர் பிளைட்ல கூடவே வர்றான், எவனும் இல்லாம நீனும் நானும் பிளைட்ல போறோம் கனடாவுக்கு, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம்டா அப்படின்னு. சரிங்க குருஜி. 2 பேரும் பிறட்டு கனடா ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்ததுதான் இன்னைக்கு உங்க முன்னால 2 பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அதான் நான் நினைச்சேன், என்னடா இவன் கொடுத்த செக்யூரிட்டி சரிதான். இதனாலதான் எங்களை செக்யூரிட்டி போட்டு என்னைய போர்வைக்குள்ள அவுளியாக்களை மூடுற மாதிரி மூடி வச்சிருந்தான். என்னைய போர்வைக்குள்ள மூடி வெளி உலகம் தெரியாம வச்சிருந்தான். 393 அங்கப்பழாயிரத்து மஜிதி மாமூல்ல களிமாவே சொன்ன பிற்பாடு தான் சூரியனை பார்த்தேன். அப்ப நான் ரோட்ல நடந்து போவேன் களிமா சொல்லிட்டு, குட் மார்னிங் மாஸ்டர், மாஸ்டர்னா சொல்லுவான். இப்போ என் கையெல்லாம் பாருங்க, அட்டிச்சு அந்த உட்கார்ந்துருக்க பையங்க மாதிரி 25 பேரை அட்டிக்க முடியும். 15 குத்து குத்துறானா ஒரு பல்லு கூட, நான் குத்துறானா 16 பல்லும் போயிடும். மாஸ்டர் குட் மார்னிங் மாஸ்டர்ன்ட்டுவான். ஆனா நான் ஒருத்தனையும் அடிச்சதில்லை. அந்த மாதிரி நேரத்தில் தான் பொண்ணு தேடினேன். நான் எப்படிப்பட்ட பொண்ணை தேடினேன், அதுக்கு இஸ்லாத்தை புரட்டினேன். எந்த மாதிரி பொண்ணு தேட சொல்லுது, ரொம்ப ஸ்டார்ட்டா சொல்றேன். பொண்ணு கிடைச்சிட்டா. எவ்வளவு கருப்பா இருக்கக்கூடாது, எங்க வீட்டுக்கு வாங்க, அவ்வளவு கருப்பா இருக்கா அந்த பொண்ணு. 1 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பாப்பாவை குத்துறதுக்கு இந்த பொண்ணுடைய கணவரை குத்திட்டான். பழனி பாப்பாவை தான் குத்துனா, இந்த பையனை குத்திட்டான். இந்த பொண்ணு விதவையா இருக்கா. இப்போ அழுதுகிட்டே இருக்கா. பொண்ணு கருப்பா இருக்கா. 1.5 வருஷமா அழுது அழுது எலும்பு தான் இருக்கு. ஓங்கி ஒரு அடி கொடுத்தா செத்து போயிடுவா போல இருக்கு. என்னோட ஒரு மீன் வியாபாரி சொன்னான், மீன் விற்கிறவன், பாய் நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு முஸ்தபா, முதனால முனியப்பா, இப்போ முஸ்தபா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான். பொண்ணை கொண்டு காமிடானே. பொண்ணை பார்க்க போனோம். அந்த பொண்ணுடைய அண்ணன் சொன்னா, பார்க்க வேணாம் எங்க அக்காவை, அவங்க அழுது அழுது எலும்பு தோளுமா போயிட்டாங்க. நம்ம கணவர் இப்படி அநியாயமா கொலை செய்யப்பட்டு செத்து போயிட்டாரு, நம்ம திருமணமே வேணாண்டுகிட்டு இருக்காங்க. சரி உங்க அம்மாவை பார்ப்போம். நானே என் மாமியாரை பார்த்து ரொம்ப வெள்ளையா இருந்தாங்க. பொண்ணு அப்படித்தான் இருப்பா. அந்த பொண்ணை முடிச்சுக்கிறேன்டான்ட்டா. பொண்ணுடைய அக்காவை பார்த்தேன்,
அவங்க ரொம்ப வெள்ளையா இருந்தாங்க. சரி, இந்த பொண்ணு அப்படித்தானே இருப்பான், பையனும் அப்படித்தான் இருக்கான், இந்த பொண்ணு மட்டும் ஏன் கருப்பா பிறந்தான்னு அல்லாவுக்கு தான் தெரியும். அப்புறம் பார்த்தேன், சரி இப்ப சாட்டா சொல்றேன், நிக்கா முடிஞ்சிருச்சு எனக்கு. நிக்கா பள்ளிவாசல் அங்க போனா, இது அம்ஜிக்கரை பள்ளிவாசல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 1.5 மாசம் ஆகுது. ஆனால் அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ண நினைச்சிருந்தா பெரிய கோடீஸ்வரன். தம்பி பாக்கருடைய மாமா பொண்ணு ஹாங்காங்கில் இருக்காங்க, அவர் தான் என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாரு. அதைத்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். என்னோட எல்லா தகுதியும் இருக்கு. ஆளு வெள்ளையா இருக்கேன், 120 கிலோ இருக்கேன். கராத்தே 4 பேருக்கு கற்றுக் கொடுத்தா கூட மாதம் எனக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வரும். 4 பேருக்கு கற்றுக் கொடுத்தா 2 லட்சம் ரூபா வரும். இந்த பொண்ணை பார்க்க முடியல. நாங்கள் வந்துட்டோம். முஸ்தபாட்ட கேட்டேன், பொண்ணை பற்றி டீட்டெயில் சொல்கிறான்னு. அவன் சொன்னான், பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்காங்க, அழுது அழுது எலும்பு தான் இருக்கு, இதுதான் பொண்ணுடைய நிலைமை, கல்யாணம் வேணாடிக்கிட்டு இருக்காங்க, அண்ணனும் தம்பி உங்களுக்கு பொண்ணை கொடுத்துருவாங்க, நம்ம அக்காவுக்கு 35 வயசு ஆகுது, எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறங்க. என்ன செய்யுது பொண்ணுன்னு கேட்டேன். இன்னும் 15 நாள் ஆனால் அந்த பொண்ணு அங்கப்படாத பள்ளியிலே வேற ஒரு பள்ளியிலே பிச்சை எடுக்க போகுது, அந்த பொண்ணும் தாயும். இன்னைக்கு நல்ல நாளைக்கு வந்துட்டாங்க. 2 தம்பியும் இன்னைக்கு இந்திய அரசியலை ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்சி ஆரம்பிச்சா பெரிய ஆள் தானே. கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டானுங்க கட்சியில. கல்யாணம் அன்னைக்கு பார்த்ததா 2 மச்சானு. இன்னைக்கு தேதி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தேதி வர 19 வருஷமா. ஏன் பார்க்கல? அவன் அரசியல் இருக்கான், நான் தாவாவில் இருக்கேன். அது வேற லைன், இது வேற லைன். இப்போ கூட நேற்று பிறப்படும் போது என் மனைவி சொன்னாங்க, என் தம்பி பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கா, ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு போயிருங்கன்னு. அதை விட செங்கிஸ்கான் ஒரு பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி வந்துருன்னு சொல்றாரு. நான் 19 வருஷம் இல்லை, என் உலக வாழ்க்கையில என்ன பஸ்ஸில் வந்தது நேற்று தான். இன்னைக்கு 1 மணி வரைக்கும் இந்த இளையாங்குடியும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மேடையில் பேசுவோனான்னு நினைச்சேன், அது எல்லாம் பேச வச்சிருக்கான். நான் ட்ரெயினில் போவேன், அவ்வளோதான். ஒரு புத்த பிச்சுக்கு நாங்கள் இப்படி தான் அடிக்கிறோம். முஹப்புல்லாவுடைய சகோதரர் முஹிபுல்லாவுக்கு நிக்கா எஸ்எம் பாக்கரை போட்டிருந்தேன். பாக்கரின் சகோதரர் முகமது முஹிபுல்லா. பாக்கர் அனுமதி இல்லாமே போட்டேன். நிக்கா பள்ளிவாசல்ல. பள்ளிவாசலாம் நிறைஞ்சு ரோடெல்லாம் ஆளு. ஏன்னா ஒரு புத்த பிச்சு இஸ்லாத்தை ஏற்றிட்டு நிக்கா பண்றார். மாப்பிள்ளைய பேசுனாங்க. நான் மாப்பிள்ளை பேசினேன். நான் நினைக்கிறேன் ஒரு 3000 பேருக்கு மேல வந்திருக்கீங்க நிக்காவுக்கு. ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க முடியாது என்னால. ஒரு தண்ணி பாக்கெட்டு கூட கொடுத்தா அது 1 ரூபா, 3000 ரூபா வேணும். என்கிட்ட இல்லை, 1 ரூபா கூட என் பாக்கெட்டு கிடையாது. நான் ஏற்றுக்கொண்ட களிமாவை நாடு நகரெல்லாம் எடுத்து பறைசாட்ட போறேன். அது இந்த சமுதாயம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதுதான் நான் கொடுக்கிற வலிமா. நிக்கா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்த பிற்பாடு என் மனைவி தான் இதயத்தில் இருக்கிறாங்க, குறையா சொல்லல. அப்படிப்பட்ட மனைவி கொண்டு வந்தது 3 புடவை, பழைய புடவை, ஒரு தகர பெட்டி. அது எனக்கு இன்னைக்கு தங்க பெட்டியா தெரியுது. எனக்கு இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கோம். நான் கூட சொன்னாங்க, தூக்கி போட்டுருங்க, வச்சுக்கோ, மருமக வந்துட்டு வச்சுக்கோ. அவங்களும் புதுசா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வரல. நானும் காலில் செருப்பு போட்டிருந்தேன். அது ஊக்கு போட்டு ஆணி போட்டு இல்ல ஊக்கு போட்டு பின்னி வச்சிருந்தேன், அருந்து போன செருப்பை. இன்னைக்கு நம்ம சமுதாயம் நிக்கா எப்படி நடக்குது? அவன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து 5 லட்சம் ரூபா வாங்குறான், இல்லாட்டா 1 லட்சம் ரூபா வாங்குறான், 40 பவுன் வாங்குறான். பிச்சைக்காரத்தனமாக அவளுடைய காசுல இருந்து இவளுக்கு 2000 ரூபா மகர் கொடுக்கறான். நீ போக வேண்டிய இடம் என்ன இப்ப தெரியாது உனக்கு. அது இன்னைக்கு வரதட்சணை உனக்கு அது ரொம்ப பெருசா தெரியும். என் பையனுக்கு 17 வயசு ஆயிருச்சு. இப்ப காலேஜ் போறான் இந்த வருஷம். இப்பவே நான் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 70 வயசு ஆயிருச்சு. மவுத்து எப்பவும் வரலாம். நான் எந்த பொண்ணை சொல்றேனோ அவன் அதைத்தான் கட்டிக்கிறனும். செருப்பே போட முடியாத பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவன் கையில பிடிச்சி கொடுத்துட்டு மார்க்கர். இப்ப என் மனைவியை நான் ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டேன்? இந்த கோலத்துல அவ கொண்டு வந்தது 3 புடவை, ஒரு தகர பெட்டி.
அதை தங்கப்பெட்டியாக நான் ஏன் நினைச்சேன்னா, அந்த பொண்ணு ஒரு மதர்சாவில் அந்த கணவர் குத்தி கொலை செய்யும் தொட்டிக்கும் என்னைக்கு கொலை நடந்துச்சோ அன்னையிலிருந்து அவர் ரோட்டுக்கு போகல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டான். அதுவரை ஒரு ஆலிம் பட்டம் வாங்கி ஒரு மதர்சாவில் தமிழ் பெண் பையன்கள் பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது போதும். என் மனைவி என் மதனியாரை விட என் மாமியாரை விட வெள்ளையா தெரிஞ்சிச்சு என் கண்ணுக்கு. ஏன்? அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் ஜீரோ. ஏட்டுல படிச்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இந்த அளவுக்கு என்னை ஒரு பேச்சாளராக உருவாக்கி, ஒரு தாயியாக உருவாக்கி, இப்படி நான் இந்தியாவை வலம் வந்து கொண்டிருக்கேன்னா அதுக்கு என் மனைவிதான் காரணம். மார்க்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அவள்கிட்ட இருந்து பணமும் தங்கத்தையும் வாங்கி அந்த பொண்ணுடைய காசுல இருந்து பிச்சைக்காரத்தனமா அவளுக்கு நீ புடவையும் மகரும் கொடுக்க நினைக்கிறோம். நம்ம சமுதாயம் அப்படித்தான் இருக்கு. ஆகையினால இந்த சமுதாயம் வரதட்சணை கொடுமை. இன்னைக்கு நான் நல்ல நிலையில தான் இருக்கேன், ஒன்றும் அப்படி ஒன்றும் குறைஞ்சு போயிடல. கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் வாழ்க்கை ஒழுங்கா போகுதுல. துணி வெள்ளையத்தானே போடுறேன். நான் ஆங்காங்க பொண்ணை கட்டியிருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிம்மதி இழந்து துணியை கிழிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன். வீதியில் அலையணும். களிமாவை அல்லாஹ் எனக்கு அருக்குடையாக வழங்கினான். இந்த கருத்த பொண்ணை எனக்கு அல்லாஹ் அருக்குடையாக வழங்கினான். நான் இந்த உலகத்தை 3 வாட்டி சுத்தி வந்தேன். என்னை சவுதி கவர்மெண்ட் தடை போட்டான். என்ன தடை போட்டான்? இந்த புத்த பிக்ஷு சுவாமி ஆனந்தா பண்டிட், இந்த மகான் வெரி டேஞ்சர் மேன், இவனை சவுதி அரபு நாடுகளுக்கே விடாத, முஸ்லீம் நாடுகளுக்கே விடாதேனா. நான் லண்டன்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன் அம்பாசிடரை பார்த்து. என் செல்வாக்கையும் சுவாமி விபுலசாரா என்னுடைய குரு, நாங்க 2 பேரும் போய் போப்பாண்டவரை பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்தோம். இப்படி நிறைய இடங்கள்ல நாங்கள் அப்ளிகேஷன் 5 இடங்கள்ல கொடுத்தோம். ஆஸ்திரேலியாவில் என் தங்கச்சி சொன்னிச்சானே, இங்கே கொடுனேன், நான் வர்றேன், என்னோட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, வாங்கிடலாண்டுச்சு. என் தங்கச்சியை நானும் போய் கொடுத்தோம். அந்த அம்பாசிடர் கேட்ட கேள்வி, எதுக்காக அங்க வர்ற? இந்த காவி உடையில வரக்கூடாது, காவியை தூக்கி போட்டுட்டு அங்க வந்து புத்தர் கடவுள் ஆகணும்னு வாயை தொடக்கூடாது, வாயில பிளாஸ்டிக் ஒட்டி போடுவோம். நான் பேசுறது தாயா வர்றேன். உன்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டான். நான் கோரிக்கையில எழுதி கொடுத்தேன், மக்காவை உடைக்கணும், மதினாவை பேக்கணும். அந்த மக்காவுல அந்த மக்காவை அந்த கருப்பு துணி போட்டு மூடி இருக்கிறதுக்குள்ள புத்தர் தான் இருக்காரு. இல்லைனா இல்லையா இருக்காருன்னா நான் வந்து பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணுவேன். மதினாவுல முகமது அடமாயிருக்க, புத்தரின் அவதாரம் தான் முகமது, அதை உடைச்சு பார்க்கணும். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு. அவன் ஒரு அறிக்கை கொடுத்தான் சவுதி கவர்மெண்ட், இந்த சுவாமி ஆனந்தா சாகுந்தொட்டிக்கு அவனுக்கு விசா கொடுக்காதுன்ட்டான். இந்த உலகத்தை, அல்லாஹ் படைத்த உலகத்தை நான் 3 வாட்டி சுத்தி வந்துட்டேன். எங்க அப்பன் கொடுக்கல, எவனோ கொடுத்தா நான் சுத்திட்டேன். ஆனா சவுதிக்கு போக முடியல. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே பாகிஸ்தான் அலறான், இப்பவா ஆனந்தா பண்டிட்ல முகிப்புள்ளாவா வாங்க. நான் போகணும்னு இந்தியா கவர்மெண்ட் போய் விசா கேட்கணும். இதுவரை நான் எவன்ட்டு என்னமும் கேட்டதில்லை. இந்தியன் கவர்மெண்ட் என்னுடைய கார்டில் இருந்தான். இந்தியா ராஜா என் பாக்கெட்ல இருந்தான். ஆனா இப்ப கேட்கிறான், ஏன் போறா பாகிஸ்தானுக்கு? இப்பதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு குப்பை தொண்டிலாம் குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு, எந்த பாயை பார்த்தாலும் தீவிரவாதி இருக்கா, நீ ஏண்டா போற பாகிஸ்தானுக்கு கேட்டான். ஓய் வாய முடியா. இந்த மாதிரி தடை போட்டான். இப்ப அவன் என்னுடைய சகோதரன், எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. அவன் ஒரு வாய்ப்பு தர்றான். பாகிஸ்தான்ல இஸ்லாம் எப்படி இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரணும். நிருபர் கேட்டான், நான் அதுதான் சொன்னேன். ஏர்போர்ட்ல நான் போயிட்டு 3 மாசம் சுத்திட்டு அவங்க செலவுல சுத்திட்டு இந்தியா வந்துட்டேன். உடனே சவுதி நியூஸ்ல ஓடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது இறங்கின உடனே சவுதி அம்பாசிடர் கேட்டார், டெல்லியிலே கேட்டார், நேரம் கொண்டுட்டு போயிட்டாங்க. என்ன எல்லா பொருளாதாரத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுன்றதை தாண்டி வந்துட்டேன். நான் மௌத்தாவும் தொட்டிக்கும் என்னால் முடிந்தவரை இந்த களிமா தான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இதை போய் சொல்லணும், களிமானா என்ன, இதை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா தயக்கம்? இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த களிமாவுக்குள்ள.
எவ்வளவு இருக்கு? இந்த உலகம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு இருக்கு களிமாவுக்குள்ள. அதைப்படி நீ இஸ்லாத்துக்கு வந்துருவேன்னு சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு தர்றோம்னாரு சவுதி கவர்மெண்ட். நான் சொன்னேன், எனக்கு அச்சு அன்பளிப்பாக கொடுத்துருங்க. அவருக்கு எந்திரிச்சு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார். உடனே எந்திரிச்சே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார். எந்திரிச்சு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அவர் உட்காந்துட்டே பயிர் சொல்லியிருக்கலாம், எந்திரிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டார். நீங்க காசு பணம் தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். அப்படி நான் காசு பணம் கேட்டிருந்தா எனக்கு 50 கோடி விடுன்னு கேட்பேன். 25,000 கோடி வச்சிருந்தேன் நான் சொத்து. அதைத்தான் மகான் மனிதனான புக்கில் எழுதியிருக்கேன். கலைஞரை வச்சு புக்கை வெளியிட்டேன். அதான் உண்மையும் கூட. பல பிரச்சனைகள் இருக்கு உடம்புல. அந்த நான் இஸ்லாத்தை ஏற்ற பிற்பாடு கொலை செய்ய முயற்சி செஞ்சவங்க என்னுடைய தம்பியும் தங்கச்சியும். ஆனால் வெளியில் அவங்க என்ன நினைச்சாங்க, எங்க அண்ணன் போயிட்டாரு இஸ்லாத்துக்குன்றாங்க. இல்ல, அவன் இஸ்லாத்துக்கு போயிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டும், வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறது. நீ நீட்டோடு தானே கையெழுத்து போட்டு தர்றேன், எடுத்துக்குவா, என்னை ஆளை விட்டுரு. அப்பவும் விடலை, ஆளை வைத்து அடித்தார்கள். நேற்று வரை என்னை கடவுள்னு தங்க தட்டில் தூக்கினான். என்னை கையை அடித்து உடைச்சார்கள். 2 வாட்டி உடைச்சிருக்காங்க அந்த கையை. உடம்பெல்லாம் சட்டையை கலட்டினா பயந்துருவீங்க, கையில மட்டும் தெரியும். உடம்பெல்லாம் வெந்நீர் ஊத்திருக்காங்க. ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா கன்னத்தில் அடிக்கணும்னா நீங்க ஒரு கையால் அடிப்பீங்க. அது புட்டிஷ் ஸ்டைல். அவன் ஸ்டைல்ல 2 பக்கமும் அடிப்பான். 19 வருஷத்துக்கு முன்னால அடிச்சது அவனுக்கு காதே தேவையில்லடா. இந்த காதில் தானே களிமானா என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. இன்னைக்கு காது குயின்னு இறங்குது. மெதுவா பேசினா காது கேட்காது. இதுக்கு 5000 ரூபாய் வேணுன்றான் மிஷின் வைக்க. அடப்போட. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம நபிமார்கள் இந்த சத்தியத்தை சொன்னார்கள். இந்த காதுக்கு 5000 ரூபாய் தேவையா? தேவையில்லை. அவன் சொல்றது எனக்கு கேட்க வேண்டியதில்லை. நான் இஸ்லாத்தை சொல்றது அவனுக்கு கேட்டா போதும். அப்படி வேணும்னா காது அவன் ஓரமா வாயு ஓரமா வைக்க வேண்டியது. இதுக்கு அதுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணணும். முகரையை பார்த்து குத்துனான். நான் கொஞ்சம் அப்படி நான் கராத்தே மாஸ்டர் தான். அவன் 10-20 பேர் அடிக்கிறான். என்ன செய்ய முடியும்? எல்லாம் புத்த பிட்சுக்கள். எல்லாம் தாய்லாந்து, ஜப்பான், எல்லாம் வெளிநாடுகள் இருந்து பர்மா, ஸ்ரீலங்கா எல்லாம் வந்துட்டான். கொஞ்சம் 4 பேர் அடிச்சான். கொஞ்சம் தான் போச்சு. கண்ணுக்குள்ள விரல் போய் இந்த கண்ணு சுத்தமா தெரியாது. பார்வையே இல்லை இந்த கண்ணு. வாழை வச்சு குத்தினான். காலால மிதிச்சேன். அங்க போய் விழுந்தான். இன்னொருத்தன் குத்திட்டான். நரம்பு அந்து போச்சு காலில். பிளாஸ்டிக் நரம்பு தான் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, 86 தான் எனக்கு இஸ்லாம் அறிமுகமாச்சு. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு 6 வருஷம் தேவைப்பட்டுச்சு. 6 வருஷமா என்ன செஞ்சான்னு கேட்கிறீங்களா? 6 வருஷமா ஆணி வேற அத்து வேற பார்த்தேன். இஸ்லாம்னா என்ன, களிமானா என்ன, யார் இந்த நபி, இவர் தான் குரானை எழுதினாரா, முகமது தான் குரானை எழுதினாரா, இவர் தான் அல்லாவா, இப்படி ஆணிவேறு அத்துவேராக பார்க்கறதுக்கு எனக்கு 6 வருஷம் தேவைப்பட்டுச்சு. சத்திய சகாபாக்கள் நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள், தியாகங்கள்ல இந்த கண்ணுக்கு தெரியாம போனது, கையை உடைச்சது, வெந்நீர் ஊற்றி இருக்கிறது, கால் நரம்பு அருந்து போனது, ஒண்ணுமே இல்லை, ஒரு தூசி. அது மறுமையில் நான் அல்லாவை பார்க்க முடியும். ஒரு கண்ணு இருக்கு எனக்கு. அவனுடைய வெளிச்சத்தை பார்த்தா போதும். அதுக்கு அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நான் நைட்டு பஸ்ல வந்தேன். காலையில 2 மணி வரைக்கும் சுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அவர் உடுத சாப்பாடை கட்டி குப்பையில போட்டுட்டேன். வேஸ்ட் விரயம் பண்ணக்கூடாது. நான் காலையிலேயே அவர்கிட்ட கேட்டேன், இட்லி வேணுமாங்க, புரோட்டா வேணாம், என்கிட்ட இருக்கிறாரு. நான் அதையும் சாப்பிடல. அதுக்கு பிற்பாடு 3 வாட்டி குளிச்சேன். இன்னைக்கு போன் பண்ணேன் சாவுல் பாய்க்கு, தம்பி செங்கீத் கானுடைய லாட்ஜுக்கு போன் பண்ணேன். சாவுலுக்கு அவர் சொன்னாரு, குளிங்க, அடிக்கடி குளிங்க, தண்ணியை தலையில ஊத்துங்க. தலையில ஊத்துன பிற்பாடு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஆகையினால் சத்திய சகாபாக்கள் நபிமார்களுடைய இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னவர்களுடைய கஷ்டங்கள் இருக்கே, அதுல இது ஒண்ணுமே இல்லைங்க. இஸ்லாம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புத்தர் ஒரு கடவுள், அதே மாதிரி முகமது ஒரு அல்லாஹ், அவ்வளவுதான் தெரியும். 1986 தான் எனக்கு இஸ்லாம் அறிமுகமாச்சு. எப்படி அறிமுகமாச்சுன்னு சொல்லுவேன். அதுதான் இந்த சிதம்பரம் ரகசியம் மாதிரி எந்த மேடையிலையும் சொல்லாம போயிடுறது. டைம் இல்லை, இன்னைக்கு சொல்லிடுவேன். இங்க சொல்லணும்னே வந்திருக்கிறேன். அதை
கேட்கிறாங்க நம்ம மக்கள்லாம். அந்த புத்த பிச்சுவாக இருந்த காலத்தில் எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். 7 பானைகள் வச்சிருப்பேன், தங்க பானைகள். 7 குழையும் தேவதைகளை பிடிச்சி அடைச்சிட்டேன் அப்படின்னா, ஆமா சுவாமி. ஒருத்தன் கேட்பான், டே என்னடா மகானா தங்க பானைக்குள்ள தேவதையை அடைச்சிட்டேன்றாரு, முன்னால இருக்கிறவங்களாம் ஆமான்றா, டே சும்மா இருறா, அவர் தேவதை அடைச்சது நான் நேற்று பார்த்தேன்ட்டுவான். நானே தேவதையை பார்த்ததில்லை, இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த 19 வருஷமா நீங்க தான் என்னை போட்டு கொடன்னு குடைகிறீங்க, கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்க. அதனாலதான் படிக்கும் போதே சொன்னான், நீ யாரை வேணாலும் பேசு, யார்கிட்ட வேணாலும் பேசு, இந்த முஸ்லீம்கள்கிட்ட பேசாத. ஏன்னா அவருடைய முகமது அவனுக்கு அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த முஸ்லீம்களுக்கு ஒருத்தன் குரான்லயோ ஹதீஸ்லயோ சரியத்திலயோ இல்லாததை ஒன்று சொல்றான்னா அது எதுல இருக்கு? இது உண்மையா பொய்யா இல்ல கதை சொல்றியா? அவனை கேள்வி மேல கேள்வி கேள்வின்னு இருக்கான். அதனால நீங்க கேட்கறீங்க, அது உங்க மேல தப்பு கிடையாது. இப்ப நானும் உங்க மாதிரி தான். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்க கேட்கிறாங்க. எப்படி சம்பாரிச்சீங்க இத்தனை கோடிய? இந்த 25,000 கோடி நீங்க சாதாரண மனுஷன் எப்படி சம்பாரிச்சீங்க? இன்னைக்கு 25 ரூபாய்க்கு நான் படுற பாடு இருக்கு பாருங்க. 3 மாசம் வாடகை கொடுக்கல, இந்த மாசம் வாடகை என்ன ஆகும்னு தெரியல. கால்வடைய மனைவி போன் பண்ணாங்க, அட ஊடுமா ரொம்ப தொல்லை கொடுத்தான்னா பாய் ஊர்ல இல்லைன்றது. ஊர்ல இருந்து நான் கேட்டான்னா பாத்துக்கலாம், சாமான் எடுத்துட்டு நான் போறேயா, கட்டுனவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடு, நான் சொல்லிக்கிறேன், பதமா சொல்லிக்கிறேன், அதோட பாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லுவான். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அதனால நீ எப்படி சம்பாதிச்சேன் அந்த பணத்தை? நான் ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதம் பண்ணினேன், சுவாமி என்னோட எல்லா செல்வங்களும் இருக்கு, இப்ப பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். வந்தான், வந்து காலில் விழுந்து அழுதான். வர்றவெல்லாம் காலில் தான் விழுந்து அழுவான். ஏன்னா நான் நடமாடும் தெய்வம் அல்லவா, கடவுளின் அவதாரம் சுவாமி ஆனந்தா பண்டிட், நான் தானே புத்தரின் மறுபிறவி. அதனால அவன் கண்ணுக்கு நான் தான் கடவுளா தெரிகிறேன். தலையை மொட்டை போட்டிருக்கேன், 25,000 ரூபாயில பட்டு உடுத்திருக்கேன். 2 லட்சம் ரூபாய் வரும், 3 லட்சம் ரூபாய் அந்த பட்டு போயிரும். 5 கிலோல தங்க பாத்திரம், பிச்சை எடுக்கிற தங்க பாத்திரம், அது செயினோட போட்டிருக்கேன். காலில் தங்க செருப்பு போட்டிருக்கேன். என்னை பார்த்தா அவனுக்கு கடவுளே இறங்கி வந்த மாதிரி தான் இருக்கும். கையில விசிறி வச்சிருக்கேன். வந்தாங்க, வந்து காலில் விழுந்தான், அழுதான். என்னன்னு கேட்டேன். என் மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க சாமின்னா, நான் அவனுக்கு தான் முத வாயை திறந்து சொன்னேன், உனக்கு ஒரே மனைவி, உனக்கு 3 குழந்தைகள்னு. அவன் கால் 2ஐயும் கட்டி பிடிச்சுக்கிட்டான். குருஜி எனக்கு நல்ல வாக்கு கொடுங்க, வேற எதையும் சொல்லிடாதீங்க, எனக்கு ஒரு மனைவி தான், ஆனா 5 குழந்தைகள் இருக்கிறாங்கன்றான். இங்க இருக்கிறவங்களாம் அவங்க மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் என்னை பார்க்க வந்திருக்கான். ஹாலில் இருக்கான், 500 பேருக்கு மேல இருக்கான், பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கான். இவனுக்கிட்ட நான் பல லட்சத்தை கறந்துருவேன். அவன் முன்னால இவன் சொல்றான் 5 குழந்தைன்னு. இப்ப நான் சொன்னது பொய்யா போச்சுல. இப்படியே விட்டுட்டா என்ன நினைப்பான்? அவங்க எல்லாம் போய் என்ன நினைப்பாங்க? சுவாமி ஆனந்தா பண்டிட் ஒரு பவருங்க இல்ல, சாதாரண மனுஷன் தான் அந்த ஆளு அப்படின்னு நினைச்சான்னா என் பொழப்பு போச்சு. நான் உடனே எந்திரிச்சு அவன் கீழே உட்கார்ந்துருந்தான். அங்கிட்டும் இங்கிட்டும் பாடுறான்னு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தான். ஏறி ஒரே மிதி அவன் தலையில மிதிச்சேன். அவன் தலையை அப்படியே பிடிச்சிட்டு இருந்தான். ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. நான் சொன்னேன், மகனே நான் சொன்ன 3 குழந்தை தான் உனக்கு, இந்த ஜென்மத்தில் 3 குழந்தை, போன ஜென்மத்தில் நீ பெரிய தர்ம கர்த்தாணி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த. அதனால பகவான் உனக்கு போன ஜென்மத்தில் 16 குழந்தைகளை கொடுத்தாரு. 14 குழந்தை வரும்போது உனக்கு மாரடைப்பு வந்து நீ செத்து போயிட்ட. அந்த 2 குழந்தை இந்த கணக்குல வராது. ஏன்னா நீ இந்த ஜென்மத்துல தான் என்னை பார்த்துட்டு வந்திருக்க. நான் இந்த ஜென்மத்தை பத்தி உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் காலையில் சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போனான். மனைவியை கூப்பிட்டான். சிங்கப்பூர்ல சுவாமி ஆனந்தா பண்டிட்ட பார்த்தேன். நமக்கு 3 குழந்தை, நாங்க 5 குழந்தை இருக்குன்னு சொன்னேன். 2 குழந்தை போன ஜென்மத்து குழந்தைன்றாரு. எந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் இவனை குழப்பின, இவன் அவன் மனைவியை குழப்பிக்கிட்டு இருக்கான். நான் பிறப்பிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டேன். இது மகாபோதி சொசைட்டி என்னை உடனே கூப்பிட்டுச்சு, வா, உன்னைய வச்சுதான் சொசைட்டி ஏங்கிக்கிட்டு இருக்கு. நீ போயிட்டு அவனுக்கிட்ட 3 குழந்தைனா 5 குழந்தைன்றான். இப்படி சொன்னா சொசைட்டி என்ன ஆகும்?
புத்த பிட்சுகள்னா ஒன்றும் இல்லைன்னு நினைக்க மாட்டானா? சரி பரவாயில்ல, இன்னையிலிருந்து வாயை திறக்காத, மனுஷன்கிட்ட பேசாத அப்படின்ட்டான். அன்னைக்கு தான் 2 செக்யூரிட்டி போட்டான். என் கூடயே இருப்பான் 2 பேர். 22வது வயதில் மூடின வாய் தான். பல நாடுகளுக்கு போனேன், பல பாசம் வந்திருக்கணும் எனக்கு. பேச யாரு கூடயும் பேச விட மாட்டான் என்னைய. பேசுனா வில்லங்க விவகாரம். பேசாம இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. இங்க பேசிட்டே இருக்கேன் நான். அங்க எவ்வளவு பேசாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, பவர் ஏறும். ஒருத்தன் வருவான், என்னடான்னு கேட்பேன். நம்ம கேட்பான் சிச்சியன், நேர கூட்டிட்டு வருவான். என்னை பார்க்கறதுக்கு 1,01,000 ரூபாய் அப்பவே வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் காமிச்சு கூட்டிட்டு போயிடுவான். சுவாமி ஆனந்தா பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆசி வழங்கணும், வாங்கணும். ஆசி வாங்கணுமா, வா. தங்கம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கப்போ 25 லட்சம் ரூபாய். இப்படித்தான் நான் சம்பாதிச்சேன் அந்த காசுகளை. நான் ஒன்னும் கோடாளி போட்டு மம்பட்டி விட்டு தேடல. $25 லட்சம் ரூபாயை சுவாமி மகான் ஆனந்தா பண்டிட்டுல காலில் வையி வச்சுட்டு உனக்கு ஆசி வழங்குவாரு, வந்துரு கூட்டிட்டு வருவான். அவன் வந்து 25 லட்சம் ரூபாய் வச்சிருவான். வச்ச உடனே அவன் கூட்டிட்டு போயிடுவான். அங்க போய் சொல்லுவான், என்னப்பா இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சிருக்கேன். அவர் சுவாமி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவ்வளவு பெரிய மகான், ஏதாவது ஒரு அருள் வாக்கு சொன்னா நல்லா இருக்கும். அப்ப சொல்லுவான், நீ பாவம் செஞ்சவன். மனுஷன் தானே நீ? ஆமா, மனுஷன் பாவம் செஞ்சவன். அதனால உன்கிட்ட அவர் பேச மாட்டாரு, அவர் கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் இப்படிதான் பார்த்துட்டே இருப்பேன், இப்படி மேலையும் கீழையும். உன்னை பார்த்து தான் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அது கடவுள்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. நான் எவன்ட்டையும் பேசுறது இல்லை, சும்மா தான் உட்காந்துருப்பேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த நாய் வந்துச்சு 25 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போக வேண்டியதானே, நின்றுகிட்டே இருக்கானேன்னு நினைப்பேன். இப்போ சொல்லுவான், ஏதாவது ஒரு அருள்வாக்கு சொல்லு. பணத்தை பத்தி கவலையே இல்லை. வர்றவங்களும் அப்படிதான் சொல்லுவான். தேடின செல்வங்களை என்ன செய்கிறதுன்னு தெரியாம இருக்கிறவனை தான் உள்ள கூட்டிட்டு வருவான். சும்மா 5000 10,000 10 லட்சம் கொடுக்குற பிச்சைக்காரனை எல்லாம் கூட்டு வர மாட்டான். அதுக்கு தான் அங்க 2 செக்யூரிட்டி போட்டிருக்கோம். அவன் வந்த உடனே எங்க இருந்து வந்திருக்கா? ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கியா? ஜப்பான்ல இருந்து வந்திருக்கியா? இந்தியாவில இருந்து வந்திருக்கியா? எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு? எவ்வளவு சாமிக்கு எத்தனை ஒரு கோடி ரூபாய் கொடுப்பேன், நீ எத்தனை லட்சம் கொடுப்பேன், எல்லாம் ஏட்டு விசாரிச்சு வந்து என் காதுக்குள்ள சொல்லுவான். குறிச்சி பெரிய ஆளுவேன், எவ்வளவு கேட்டாலும் தர்றேன்றான். கூட்டு வட மறுபடியும் வருவான். இப்ப சொல்லுவான், 25 லட்சம் வச்சேன், அவர் ஒண்ணுமே சொல்லல. எனக்கு ஏதாவது பேரை கொலை செஞ்சதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை. அவன் உள்ளே சமாதியா போயிட்டான். சமாதியா போகும்போது ஒருத்தனை வரல, நான் தான் போய் பார்த்தேன். என்ன செய்யறது? அவனுடைய விருதி ஊழல் வரவன நானும் கூட இருந்தேன். அவன் என்ன செஞ்சு எப்படி சம்பாதிச்சான்? அந்த இலங்கை அகதியாக வந்தவங்க, சாமியார்னா என்னன்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன், எப்படி சம்பாதிக்கிறாங்க. இலங்கை அகதியா வந்தான், பார்த்தா இங்கெல்லாம் நமக்கு கஷ்டமா இருந்துச்சு, இதில் ஒன்றும் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டு சும்மா 2 ஒரு தெச்சு வேலையில காமிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச காலத்தில் உலகம் ஒரு ஆசிரமம். அதான் முன்னாடியே சொன்னேன், ஜனாதிபதி இந்த பாக்கெட்லையும் நான் சொன்னேன், பிரேமானந்தா கொஞ்சம் பார்த்து இது பண்ணும். மாட்டுநாள் இருக்க வேண்டிய இடம் வேற. அவன் சொன்னான், குருஜி பிரதமர் இந்த பாக்கெட்ல இருக்காரு, ஜனாதிபதி இந்த பாக்கெட்ல இருக்காரு, ஜெயலலிதா கையில இருக்கா, ரிமோட் என் கையில இருக்குன்னா. அப்படியா சொல்லி 20 நாள் கூட ஆகல, போலீஸ் அமைச்சிட்டு பேசி. அவ்வளவு சீக்கிரமா இலங்கையில இருந்து வந்து ஒரு அகதி சாதாரண மனிதன் இவ்வளவு பேரும் புகழும் இந்தியாவே ஆற்ற அளவுக்கு அவனுக்கு எப்படி சம்பாதிச்சான்? அவன் செஞ்ச வேலை என்ன? தலையிலிருந்து விபூதி எடுத்தார், கோடிக்கணக்கான பேரை வச்சுக்கிறாரு. இப்படி கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கக்கூடிய பக்தர்களை வச்சுக்கிறாரு. அவங்க முன்னால தலைவர் அப்படி சொல்லுவாரு, ஜெய் பகவதின் ஒரு அடி எடுப்பார். தலையிலிருந்து விபூதி எடுத்தார், வாயிலிருந்து லிங்கத்தை எடுத்தார், வகுத்திலிருந்து கடவுளை எடுத்தார், காலிலிருந்து குங்குமம் எடுத்தார். அவனைத்தான் 20 வருஷமா ஜாமீன் எடுக்க முடியல. இவ்வளவு எடுத்தியடா நாய், அவனுக்கு ஜாமீன் எடுத்துருக்க முடியல. தலைகீழா நின்று பார்த்தான். சக்கரை வியாதி வந்து வகுத்துல ஓட்ட போட்டு நீர் வந்து செத்து போயிட்டான். நித்யானந்தா என்ன கொஞ்ச காலத்துல பாருங்க, அவனை சன் டிவியில போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. ஆனா இப்ப வெளியே இருக்கான். அவனும் 300 கோடி கொடுத்துருக்கான் ஜாமீன்ல வர்றதுக்கு. அவன் ஒருத்தர் சொல்றான், ஒரு பத்திரிகைக்கு 300 கோடி கொடுத்து வெளியே வந்துட்டேன்,
இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 300 கோடி கொடுத்துருக்கு. இந்த கேஸ் நான் சாகத்துக்கு 300 வருஷம் ஆனாலும் கேஸை முடிக்க மாட்டான் நீதிபதி. அவன் வேலை முடிஞ்சு போச்சு சப்டிட்டு. அவ்வளோதான். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அவன் சொன்னான். யாரு? அந்த கோயம்புத்தூர்ல அந்த பையன். ஒரு மணி நேரம் பேசினேன். 1 மணி நேரத்தில் ஒரு 70க்கு மேற்பட்ட மாற்று மத சகோதரர்கள் வந்திருந்தாங்க. ஒரு பையன் தீக்காக்காரன் போல இருக்கு, ஏடா கூடமான கேள்விகளை கேட்டான். ஒரு கேள்வி கேட்டான், இதுவரை நீங்க பேசல இருந்து பார்த்தா நீங்க உண்மையான சாமியாரா? இல்லை, நீங்க போலி சாமியாரனா? நான் சொன்னேன், வாய் மூடுறா, சாமியாரே இல்லைன்னு இருக்கா, அப்புறம் என்ன போலி சாமியாரு? சாமியார்னா அப்படித்தான் இருப்பான். அவன் என்ன கேட்டானா, நீங்க என்ன மகானா இருந்துகிட்டு எந்த நேரம் பார்க்கணும் ஜோனி பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க? அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கா குடிக்கிறதுக்குன்னா? எல்லாம் இருக்கும். உன் மாதிரி கல்யாணம் பண்ணாம அல்லது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எதையுமே தொடாம உலக ஆசாபாசங்கள்லாம் மறந்துட்டு கோடிக்கணக்கில் பணம் வந்து காலில் குவியுது, சும்மா புத்தான புலம்பிக்கிட்டு இருக்க சொல்றியா? அப்படி இருந்தா மனிதன், எங்க மாதிரி இருந்தா மகான். வேற என்ன வேணும் உனக்கு? வாய் முடிட்டு கம்முன்னு உட்கார்றானே. பார்க்கிறாயில எல்லா மகான்களையும் பேசாம இருந்துட்டான். அங்கப்படாங்க மஜீதி மாமூர்ல களிமாவை சொல்லிட்டு வெளியே வந்தேன். பத்திரிகைக்காரெல்லாம் என்கிட்ட தான் மயக்க நட்டான். உங்களை வந்து முஸ்லீம் சகோதரர்கள் யார்கிட்டையும் பேச விடுறாங்கல்ல, ஒரு 2 வரையும் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. பார்க்கறேன் ஜவஹர்லால் சொன்னாங்க, எவனுக்குமே பதில் சொல்லாதீங்க, ஏடா கூடமா போடுவான் அந்த நாட்டு பத்திரிகைக்காரன் அப்படின்னு. அவங்க ரொம்ப விடவே மாட்டேன்ட்டானுங்க. ஒரு 20க்கு மேற்பட்ட மைக்க நேட்டான். சரி, ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவேன் நேட்டானே. ஒரு கேள்வி கேட்டான், மகான்னா என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. நான் 2 வரியில பதில் சொன்னேன். போலீஸில் மாட்டாம இருக்கும் வரை அவன் சுவாமி ஜி, மாட்டிட்டானா சாமி யாரு? அப்புறம் தானே பத்திரிகையாளர் போட்டு கிளிப்பான். அப்படி தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்ப இன்னும் ஒரு கேள்வி ஓடியாங்க பின்னாடியே நாங்க உள்ள விடல. உங்களை நான் எந்த கேள்விக்கும் இங்க பதில் வச்சிருக்கோம். நம்ம மக்கள் நேற்று அந்த கோயம்புத்தூர்ல இன்னொரு தம்பி கேட்டான், முபாரக். நான் சொன்னேன், போன்ல பதிவு பண்ணிக்கடா உன் பேரை அப்படின்னு, உங்களை பார்க்கணும்டான். அவன் என்ன பதிவு கொடுத்துருக்கான்னா, முபாரக்கு யானைன்னு பதிவு கொடுத்துருக்கான். நான் மெட்ராஸ் வந்து தான் பார்த்தேன், என்ன முபாரக்கு யானைன்னு இருக்கு, இப்ப நீங்க கூட பார்க்கலாம், அப்படிதான் பதிவு பண்ணியிருக்கான். சாச்சான்னு பின்னாடியே ஓடியாந்தான். சரி, சாச்சா ஒரு தெரியும், முன்ன பின்ன தெரியாத பையன் நம்ம பையன், சாச்சான்றான். போன கொடுங்க, போன கொடுத்தேன். முபாரக்கு யானைன்னு போட்டு வச்சிருக்கான். எனக்கு ஒன்றும் சந்தேகம், என்னடா யானைன்னு போட்டு வச்சிருக்கான்? ஏதோ முபாரக்குன்னு வேற ஏதாவது ஒன்று போடணும், படிச்சதை போடணும், இல்லை தாய் தப்பன் பேரை போடணும். நான் உடனே போன பண்ணி கேட்டேன், என்னப்பா முபாரக்கு யானைன்னு போட்டிருக்க? எங்க ஊர்ல தான் அந்த யானை அடக்கமாகி பெரிய தர்கா கட்டி வச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் யானை தர்கானா, அதனால யானைன்னு போட்டு வச்சிருக்கேன். அது சரி, அப்படியே விட்டுப்போம், விவரமான பையன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன். அவள்ல இருந்து எல்லாரும் கேட்கறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க அந்த காசை? இல்லை, அதான் நிறைய மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்கானப்பா, நான் மகானா இருந்து எப்படி சம்பாதிச்சேன் அப்படின்னு. இல்லை, நீங்க மெயினான பாயிண்ட்டுக்கு இன்னும் வரலையே. அப்போ நான் சொன்னேன், ஒரு ஆள் வந்தான், சிஷியன் வந்து என்கிட்ட சொன்னான், சுவாமி ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறான், என்னடா விஷயம்னு கேட்டேன். 2 நாள் ஆச்சு, புதன்கிழமையே வந்துட்டான், பகவானை பார்க்கணுன்றான். அவரை பார்க்க முடியாது, அவர் வியாழக்கிழமை நைட்டு போனவர் தான் சந்திர மண்டலத்துக்கு. அங்க பகவான் கடவுள்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் கீழே வருவார் உலகத்துக்கு. அவருடைய கட்டை தான் இங்க இருக்கு, தலைனா கீழே விழுந்துடா, ஒன்றும் இல்லை, அவர் மேலே போயிட்டாரு அப்படின்னா. அப்ப சொல்றான், அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மா தானே நான் பார்த்து அவர் காலில் விழுகணும்னு வந்திருக்கேன், நான் அவரை பார்த்தே ஆகணுன்றான். என்ன செய்யறான்னு கேட்டிருக்கேன். இதுவரை தேடிய பொருளாதார செல்வங்கள் எல்லாம் அவர் காலடியிலே வச்சிடறேன், கோடிக்கணக்கில் இருக்கு, இனிமே நான் தேடிக்கிருவேன், அவருடைய பாதத்தை தூக்கி என் தலையில மிதிச்சா போதுன்றான். சரியான ஆள் சுவாமி, விட்டுறாதீங்கன்னா. சரி, அவிக்கூட ஆளை உடனே கூட்டிட்டு வராத, 2 நாள் காக்கவை. அதே மாதிரி காக்க வச்சு வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு வந்தான். வெள்ளிக்கிழமை வந்துட்டாரு.
வந்துட்டார். நைட்டில் தான் வந்துட்டாருன்னா கூப்பிட்டு வந்தான் காலில் விழுந்து அழுதான். என்னடான்னு கேட்டேன். குருஜி, என் வவுரெல்லாம் கெட்டு போச்சு, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கேன், நாளை எண்ணிக்கிட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டான். என்கிட்ட செத்து போயிடுறதுக்கு பயமா இருக்கு, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு ஆசி வழங்கணும், என் வகுத்துல மிதிங்கண்ணா, நீங்க தானே எல்லா தலையிலையும் மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க, சுவாமி ஆனந்தா பண்டிட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிருன்னு சொல்றாங்க, என் வகுத்துல மிதிங்கண்ணா. சரி, வகுத்துல மிதிக்கிற ஒரு பெரிய கஷ்டமா நினைச்சுக்கிட்டு சரி காலப்பூசையில கூட்டிட்டு வாடானே. காலப்பூசையில கூட்டிட்டு வந்தான். நான் அப்பதான் திபேத்து போயிட்டு வந்திருந்தேன். திபேத்தில் ஒரு வேர் கொண்டு வந்தேன். அது நம்ம உண்மையான வேர் தான். அது திபேத்தில் அது பல உள்ள போனா இப்போ ஒரு வண்டி இருக்கு, லாரி இருக்கு, அதை எல்லாத்தையும் கலட்டி வெளியே போட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணி மறுபடியும் மாட்டினா நல்லா ஓடும்ல, அந்த மாதிரி உள்ள வேர் அது. திபேத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு. அதுல இருந்து ஒரு டப்பா நிறைய வேர் எடுத்துட்டு வந்தேன். நான் பார்த்தேன், உனக்கு வகுத்துக்களான கோளாறுன்றான். அப்படித்தானே சொல்லி கொடுத்தான் அங்கே திபேத்தில் சாமியாரு. இவனுக்கு கொடுத்து பார்ப்போம் அந்த வேற அப்படின்ட்டு. சரிவா, நான் ஒரு டானிக்கு தருவேன், 30 நாளைக்கு குடி, 30 வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வாடாண்டே. அவன் போய் 30 வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வந்துட்டான். பியூர் வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு வந்துட்டான். நான் காலையில பெரிய புத்தர்கிட்ட இருந்து சின்ன புத்தர்கிட்ட போவேன். காலையில 5 மணிக்கு எதிர்த்து பூசை செய்ய. பெரிய புத்தர் பூசையை முடிச்சுட்டு சின்ன புத்தர்கிட்ட போகும்போது நீ ரெடியா நிக்கணும், அந்த டம்ளரை வச்சுக்கிட்டு. 30 நாளைக்கு நீ வாயை திறந்து பேசக்கூடாது. 30ஆம் நாள் உன்னுடைய வியாதி எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. சரிங்க குரு, 1 கோடி ரூபாய் வெயி. இப்போ என்னங்க சுவாமி காசுலயே இருக்கிறீங்க, நான் தான் என்னுடைய செல்வங்களெல்லாம் உங்க பாதத்தில் வச்சாலே என் பாவம் போயிடும், என் வவுறு நல்லா நினைக்கிறேன் நான். சரி, இப்போ 1 கோடி ரூபாய் வெயி நீ அப்படிதான் புக்கில் எழுதியிருக்கேன். 1 கோடி ரூபாய் வச்சுட்டான். நான் காலையில பெரிய புத்தர்கிட்ட இருந்து சின்ன புத்தர்கிட்ட போனேன். அவன் டம்ளர் வச்சுட்டு ரெடியா இருந்தான். 15 நாள் அவனுக்கு டானிக்கு கொடுத்தேன், குடிச்சான். இன்னும் 15 நாள் பாக்கி இருக்கு. நான் காலையில எந்திரிச்சு போகும்போது காலை கட்டி பிடிச்சா அழுதான், என்னை போக விடாம. எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லிட்டு அழுடானே. எந்திரிச்சு சொன்னா, சுவாமி வவுறு நல்லா ஆயிடுச்சு, இப்ப கிளீனா இருக்கு, பிரச்சனையே இல்லை, நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, ஜெர்மன் போயிட்டு வந்துடுறேன்னா. அப்படி என்ன கொடுத்தேன் அவனுக்கு? என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க நீங்க கேட்குறீங்களே, எப்படி சம்பாதிச்சீங்கன்னு. என் சிறுநீரை தான் பிடிச்சி அவனுக்கு கொடுத்தேன், ஒரு ஒண்ணுமே செய்யல. புக்கில் அப்படியே தான் எழுதியிருக்கேன். சுவாமி ஆனந்தாவின் பண்டிட்டின் சிறுநீரை குடித்து வியாதி குணமாகுதுன்னு சொன்ன உலக பக்த கோடிகள் ஏராளம்னு எழுதியிருக்கேன். அன்னைக்கு பிடிச்ச பாயிண்ட ரொம்ப சுலபமா இருக்கு வேலை. களிமாவரத்து வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்தா, ஒரு 22 வயசு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கா. அவளும் காலில் விழுந்துதான் அழுகுறா. எங்க இருந்து வந்திருக்க? ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கேன். ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்கேன். என் தங்கச்சி தெரியுமே உனக்கு? தெரியும், சங்கமுத்ராவை எனக்கு ரொம்ப தெரியும். அவங்க தான் சொன்னாங்க, எங்க அண்ணனை போய் பாரு, பெரிய மகானவர், கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். தாய்மாரெலாம் இருக்கிறாங்க, சகோதரிகள்லாம் இருக்கும்போது நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. கேட்கக்கூடாத வரம் கேட்டா, அது ரொம்ப சிக்கலான வரம். நான் பார்த்தேன், என்னடா இது ஏடா உடமா கேட்கிறா, எதை வேணாலும் கேட்கலாம், இவ கேட்கிற வரம் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் அது, எனக்கும். இருந்தாலும் அவ ஒரு முட்டை இடுற வாத்து, புக்கில் அப்படிதான் எழுதியிருக்கேன், இவளை விட முடியாது. சிஷியன் சொன்னா, மகானா சுவாமி இந்த பொண்ணை விட்டுறாதீங்க, உலகம் பூரா உங்களுக்கு வியாபார கிளைகள் இருக்கு, சரிடா நான் பாத்துக்கிறேன்னு. நான் சொன்னேன், வாமா, நீ கேட்கிற கேள்வி ரொம்ப சிக்கலான கேள்வி, இதுக்கு டாக்டரை தான் பார்க்கணும், என்னைய பார்க்க கூடாது. நீ கணவர் எங்க இருக்காருன்னு கேட்டேன். லண்டன்ல இருக்கிறான். நீ எங்க இருக்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். அப்போ வில்லங்க விவகாரமானது தான் இது. நீ கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். உடனே அவனை வர சொல்ல, அவன் வந்தான். அவன்கிட்ட நான் சொன்னேன், 3 மாதம் 90 நாள் இங்க விட்டுட்டு போயிரு, இந்த அம்மாவை வச்சு பூசை நடத்தணும், 6 கால பூசையை தினம் இரவுல நடத்தணும், நடத்தினா குழந்தை கிடைக்கும். பெரிய குறிச்சு இங்கே விட்டு நானும் இருக்க நாள் இருக்கு, நீ போடான்ட்டு நான் சொன்னேன். ஒரு பொருள் கொடுத்தேன், இதை எடுத்துட்டு போமா, இப்ப நைட்டு 9 மணி, காலையில 11 மணிக்கு வா, 10 மணிக்கு வா. ஏன்னா நான் மகான் தான், நான் நைட்ல போடுற சரக்கு காலையில தலையை சுத்திக்கிட்டே இருக்கும், 10 மணி ஆகும் நான் எந்திரிக்க. நான் மட்டும்தான் அப்படி குடிச்சேன்னு நினைக்காதீங்க,
நான் பத்திரிக்கை எடுத்து வச்சேன், கொண்டு வர மறந்துட்டேன். இப்போ சமீபத்தில் லண்டன் ராணி போய் போப்பாண்டவரை பார்த்துருக்கான். பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு பாயிண்ட்டுகளையும். இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டியது மறந்துட்டு வந்துட்டேன். அந்த பத்திரிகையில் எழுதுறான், ராணி போட்டோவையும் போப்பாண்டவர் போட்டோவையும் போட்டு அந்த அம்மா போய் அவரை பார்க்குறாங்க. போப்பாண்டவரை என்ன கொடுக்குறாங்க? பீர் பாட்டிலும் விலை மதிக்க முடியாத பிராந்தி பாட்டிலும் கொடுக்குறாங்க. லண்டன் ராணி எலிசபெத் வந்து போப்பாண்டவருக்கு பிராந்தி பாட்டிலும் பீர் பாட்டிலும் பரிசளித்தாங்கன்னு பெருமையா எழுதுறான். அவன் என்ன பிராந்தி பாட்டில் வாங்கி குப்பையில போடுவானா? உங்ககிட்ட கொடுத்தா என்ன செய்வீங்க? அவனு மனுஷன் தானே. இதுதான் இவனுக்கு பேரு தான் மகான். நான் முதல்ல சொல்லிட்டேன், போலீஸ்ல மாட்டாதவரே சுவாமிஜி, மாட்டினா சாமியார். எல்லா மகான்களையும் ஒரு ரவுண்டு வந்தேன். அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? நம்ம மட்டும்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? கடைசியா போய் போதிமித்ராவை பார்த்தேன். அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய சாமியார். சும்மா லைட்டா வாயை திறந்தேன். இதுவரை பேசாத இந்த மகான், அவனுக்கிட்ட மட்டும் லைட்டா வாயை திறந்தேன். குருஜி, 3 நாளா குருஜி குருஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றியே, சொல்லு. இது எனக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்கு. என்ன? நான் இஸ்லாமிய நூல்களை நிறைய படிச்சிருக்கேன். அதனால என்ன அப்படின்னு கேட்டான். படிச்சதே தப்பு, நீ ஏன் படிச்ச? அதனால என்ன? இந்த இஸ்லாம் ஒரு, நான் போறதா சொல்ல, இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கமாக இருக்கு, போயிடலான்னு நினைக்கிறேன். அவன் சொன்னா, உனக்கு சுவாமி ஆனந்தான்னு ஒரு பண்டிட் பட்டம் கொடுத்துருக்கோம், உன்னைய விட முட்டாள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. நான் என்னைய அப்படி சொன்னவே அவன் ஒரே ஆள் தான். ஏன் குறிச்சின்னு கேட்டேன். நீ இஸ்லாத்துக்கு போயிட்டாயின்னு வச்சுக்கோ, அங்க இருக்க பாய்மாரெல்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சி வந்து தள்ள கட்டி வச்சிருவான். நீ அவளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நான் என்ன நினைச்சிட்டு போறேன், நம்ம தான் தடுமாறணும். சுவாமி கரெக்டான ஆளு, தண்டவாளத்தில் ட்ரெயின் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கணும். அப்போ அவன் சொன்னான், டேய் நீ முஸ்லீமா போயிட்ட உடனே நீ சும்மா விட மாட்டாங்க. உனக்கு 50 வயசு தான் ஆக போகுது, ஆளு நல்லா அழகா இருக்க, ஒரு பொண்ணை கட்டி வச்சிருவான் உனக்கு, அவளோட தான் நீ வாழணும். அதான் அவங்க சட்டம். ஆனா நமக்கு அப்படி அல்ல. தினம் கல்யாணம் தானா? நான் பயந்துட்டேன். நம்மளே பரவாயில்ல போல இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் எழுதாம். சுவாமி நித்யானந்தாவை பார்த்தேன், பிரேமானந்தாவை பார்த்தேன், சங்கராச்சாரியரை பார்த்தேன். சங்கராச்சாரியர் எனக்கு 25 வருஷ கால நண்பர். அவர் ஓடி போகும்போது என்கிட்ட தான் வந்திருந்தார். சரி, மகான்கள்லாம் இப்படித்தான் இருக்கான். இன்னுமே இந்த மகானுடைய வாழ்க்கைக்கு நமக்கு இது தேவையில்லை. இந்த வாழ்க்கை அப்போ இஸ்லாத்தை பத்தி சிந்திப்பேன். ஜப்பான் போவேன். அங்க போன உடனே அவன் எனக்கு ஒரு பெரிய டொயோட்டா கார் கொடுப்பான், இடைக்கிட தங்கம் கொடுப்பான். மனசு மாறிடும். சைத்தான் எடுத்துருவான். அட கொண்ட கொஞ்சம் போட்டும், வேணாம், முஸ்லீம் ஆக வேணாம். இப்படிதான் எனக்கு 6 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவரு ஷீட் எழுதி கொடுத்துருவாரு தலைவர், சச்சா டைம் ஆயிடுச்சுன்னுட்டு. அதனால இதுவரை சொல்லாத அந்த ரகசியம் என்ன, எப்படி எனக்கு இஸ்லாம் என்னை கவுந்துச்சு? 2 மெயின் பாயிண்டுகள். ஒன்னு, எனக்கு பிஸ்மில்லான்னு இஸ்லாம் அறிமுகமானது என்ன என் மனசை தொட்டது, அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். காவியை கலட்டி கீழே வைக்கிறதுக்கு என்ன பாயிண்ட், அது என்ன காரணம், அது இஸ்லாம் தந்த பாடம் என்ன எனக்கு, இது ரெண்டையும் இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இதெல்லாம் அப்படியே போட்டுருவோம். இதை விட்டீங்கன்னா அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான். 1986 இப்படி நான் புத்தர்கிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு 2 கை பத்தாது, இன்னும் 2 கை வேணும், காசும் பணத்தையும் வாங்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னை செக்யூரிட்டி போட்டு பிளைட்லையும் தரையிலையும் 2 பேர் கூடயே வர்றான். பிளைட்ல இருந்தா அவனும் கூட வருவான். அவனும் ஃப்ரீ டிக்கெட் தான். நோ பாஸ்போர்ட், நோ விசா, நோ டிக்கெட். அப்படி போயிட்டே இருப்பான். அங்க பாட்டில் ஏர்போர்ட் அதிகாரி கொண்டு சீட்ல உட்கார வச்சு காலில் விழுந்துமா, அவன் தலைவர் மிதிச்சுட்டு பிளைட் பறந்து போயிட்டே இருக்கும். இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு வர்றோம் செக்யூரிட்டி இல்லாம. இதனாலதான் அவன் என்னை உலகம் தெரியாம, சூரியன் எங்க கிளம்புதுன்னு தெரியாம வச்சிருந்தான். இப்ப யாருக்கும் தெரியாம, சொசைட்டிக்கு தெரியாம நாங்க 2 பேரும் புறப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்கு தான் வந்தோம். உலக மக்கள் தலைகளெல்லாம் நீ செருப்போட மிதிக்கிறியா அப்படின்னு இந்த சைத்தானை அல்லாஹ் அன்னைக்கு இந்த ஏர்போர்ட், ஜாங்கின் ஏர்போர்ட்ல என் தலையில மிதிச்சான். உன்னுடைய காவி வாழ்க்கைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டான். நீ இனிமே நீ மகான் அல்ல, நீ களிமாவை ஏற்றுக்கிட்டு மனிதனாக வாழுன்னு அது அல்லாஹ் கொடுத்த அருள்கூட எனக்கு களிமா.
அங்கே என்ன நடந்துச்சு அப்படி? ஏர்போர்ட்டுக்கு 2 பேரும் வந்தோம். அங்கே 2 முஸ்லீம்கள் பெரிய ஜிப்பா போட்டிருக்காங்க, தாடி வச்சிருக்காங்க, தஸ்பிமணி வச்சிருக்காங்க. ஒரு கையில் 10 லிட்டர் தண்ணியை தூக்கிட்டு வர்றாங்க 2 பேரும். எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சிங்கப்பூர் உலக சந்தை, அது எலக்ட்ரானிக் கூட்டு தான் அள்ளிட்டு வராங்க போறான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு 2 பாய் தண்ணியை தூக்கிட்டு வர்றானே, என்ன காரணம்? நான் மகானாட்ட கேட்டேன், என்னடா மகானா, 2 முஸ்லீம்கள் தண்ணி தூக்கிட்டு வர்றான், 2 தண்ணி பாக்கெட் இருக்கு, என்ன எதுக்காக தூக்கிட்டு பாய்? அவன் சொன்னான், குருஜி, முஸ்லீம்கள் யார் வீட்லையும் சாப்பிட மாட்டாங்க, யார் வீட்லையும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்க பாகிஸ்தான்ல இருந்து பிறப்பிட்டு சவுதிக்கு போனாங்கன்னா தண்ணியை கூடயே கொண்டுட்டு போவான். தண்ணி காலியா போச்சுன்னா பாகிஸ்தான் திரும்பி போயிடுவான். அதுதான் இந்த 20 லிட்டர் தண்ணினா. அப்படியா? இதுக்குள்ள உள்ள கூப்பிட்டுட்டான், உள்ள வாங்க. நான் உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு சீட் நம்பர் 6ல் உட்காந்துருக்கேன், கனடா போறதுக்கு. இருந்தாலும் இவங்க 2 பேரை பத்தியே நான் சிந்திச்சேன். இவன் சொன்னது திருப்தியா இல்லை மனசுக்கு. இந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் சும்மா தூக்கிட்டு வர மாட்டான்? வேற எந்த பொருளும் அவங்கள்ட்ட கிடையாது, தண்ணி தான் தூக்கிட்டு வர்றாங்க. இதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஹாஜி அப்துல் ரஹ்மான், நான் 5ல் இருந்தேன், அவர் 6ல் உட்கார்ந்துட்டார். இதுதான் முத நான் மனிதன் மாற்று மதத்தவர்கிட்ட பேசுறது. அதுலயும் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே இஸ்லாத்தை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் நாங்க. அதையெல்லாம் சொன்னா இங்க டைம் பத்தாது. எல்லா மதத்தை பத்தியும் நல்லா நடத்துவான். கிறிஸ்துவ மதத்தை பத்தி நல்லா சொல்லுவான். இஸ்லாத்தை பத்தி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வருவான். இஸ்லாம்னா ரொம்ப டேஞ்சரான மதம்னு சொல்லிடுவான். இந்த முகமது, அபூபக்கர், இந்த உமர் 3 பேரும் ஒரு வாள் வச்சிருப்பாங்க. இஸ்லாம் போறவன கூப்பிடுவாங்க, அரபு நாட்டில் வா, இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா? இல்ல, ஏத்துலன்னா வெட்டிடுவாங்க தலைய. வால் முனையில தான் இஸ்லாம் பரவப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவான், அந்த பாடத்தை நடத்துறவன். இப்படி சொல்லி முஸ்லீம்களாலே பார்க்கறதுக்கு பயமா, ஒரு முஸ்லீமை பார்த்தா வவுரெல்லாம் கலங்குறது மாதிரி சொல்லிடுவான். 5 வயசு 10 வயசுல பாடம் நடத்திடுவான். இப்போ இவங்க தண்ணியை தூக்கிட்டு வர்றாங்க. இப்போ பிளைட்ல உட்கார்ந்துட்டார். அவர் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்துல பிளைட் மேலே போயிட்டான். மேலே போன உடனே இப்போ இடைப்பட்ட அதில் டீ காபி கொடுப்பாங்க அந்த பொண்ணு. அதுக்கு பிற்பாடு சாப்பாடு இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன பாயா? அவர் ஒரு மாதிரியா பார்த்தாரு. என்னங்க இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன், ஜிப்பா போட்டு தஸ்பி பண்ணி வச்சிருக்கேன், பாயான்னு கேட்குறீங்க? சரி, இந்த கையில் வச்சிருக்கீங்களே 2 பேரும், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு, தண்ணி இருக்குனாங்க. ஏன் தண்ணியை தூக்கிட்டு வர்றா, முட்டாத்தனமா? தண்ணி கனடாவில் கிடைக்காதா? இந்த பொண்ணை கூப்பிட்டு அழகான பியூர் வாட்டர் தருவா, ஏன் தண்ணியை தூக்கிட்டு வர்ற? வேற யார் வீட்லையும் தண்ணி குடிக்க மாட்டீங்களா நீங்க? அப்பதான் அவர் சொன்னாரு, நாங்க முதல்லயே முஸ்லீம்கள்னா ஒரு பெரிய முரட்டு மனிதர்கள், குத்துவாங்க, வெட்டுவாங்க, குடலை உருவாங்கன்னு புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்பதானே பிஸ்மில்லான அல்லாஹ் அவரோட பேச வைக்கிறான். ஏன்னா காவி வாழ்க்கைக்கு அது சங்கமாவதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அது இப்போ அவர் சொன்னார், ரொம்ப அமைதியா சொன்னாரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்களுடைய லக்கேஜ்லாம் வந்துகிட்டு இருக்குது. இது நாங்க கனடாவில இருந்து பெறப்பட்டு சிங்கப்பூர் இறங்கி சவுதி போயிட்டு அங்க ஹஜ்ஜு கடமையெல்லாம் முடிச்சு நாங்க திரும்பும்போது எடுத்துட்டு வர்ற ஜம்ஜம் தண்ணினாரு. ஜம்ஜம்னா என்னன்னு கேட்டேன். அவர் புனிதமான நீர், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை இந்த உலகத்துல பார்த்தவனே கிடையாது. அவனுடைய படைப்பினங்கள் ஒவ்வி குள்ளி கையில் லவ் ஆயத்தின் ததுல்லுஹால அன்னது வாகிது, நீ இறைவனை தேடி அலையாதே. அதை அவர் சொன்னார், இறைவனை தேடி அலையாதே, இறைவன் உன்னோடு இருக்கிறான், நீ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அது எப்படிங்கன்னு கேட்டேன். அவருடைய படைப்பிடங்களை பார், மனிதனை பார், மரத்தை பார், கடலை பார், தண்ணியை பார், பூமியை பார், மானத்தை பார், எல்லாமே அவனுடைய படைப்புகள் ஒன்னொன்னு ஒரு வித்தியாசமாக. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், சிந்தனையோடு பார்க்கிறவனுக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு பறைசாட்டிக்கிட்டு இருக்க. அதுல ஜம்ஜமும் அவனுடைய அருட்கொடை. அதுல அதை சிந்தித்தால் இது அல்லாஹ் நிச்சயமா இருக்கிறான்னு தெரியும்னு சொன்னார். அப்புறம் நாங்க கேட்டோம், எங்க நான் கூட இந்தியாவுக்கு போவேன், அங்க போயிட்டு எங்க மக்கள் கேட்பாங்க, இந்த இந்தியாவுக்கு போனீங்களா சுவாமி, இந்த ராமேஸ்வரம் தீர்த்தம், காசி தீர்த்தத்தை கொண்டு வந்தீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க பாட்டலன்னுவாங்க. நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பைப்பு தண்ணியை பிடிச்சி, இது யாரும் சுமந்துட்டு போறது இங்க இருந்து, இது நம்ம வேலையாது. அங்க இருக்க பைப்பு தண்ணியை பிடிச்சி சின்ன சின்ன பாட்டில் அடைச்சி வைப்பான் மகானா. காலையில வருவாங்க, ஒன்னொன்னா எடுத்து கொடுப்பேன். இந்த அது ராமேஸ்வரம் தீர்த்தம், இது காசி தீர்த்தம், அப்படி இது யமுனா தீர்த்தம், இது பிரம்மபுத்திரா தீர்த்தம்னு கொடுப்பேன். வாங்கிட்டு காசை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சொன்னாரு, அப்படிலாம் செய்ய முடியாது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் மேல இருந்து. அப்படியா? இன்னும் கேள்வி கேட்டோம். அதுக்குள்ள அந்த அம்மா டீ காபி கொண்டு வந்துட்டாங்க, அதை குடிச்சோம். குடிச்சிட்டு அவங்க சொன்னாங்க அடுத்து சாப்பாடு வந்துச்சு.
அதனால அவர் ஒரு கார்டு கொடுத்தாரு, வச்சுக்கிறங்க. இதுக்கு மேல நீங்க எங்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு டைம் இல்லை, எங்கள்கிட்ட வாங்க எங்க இடத்துக்குனாரு. நான் ஸ்டார்ட்டா சொல்றேன். நான் போயிட்டு என்னுடைய குருவை போய் பார்த்துட்டு, சங்கமித்ராவை பார்த்துட்டு, நான் 2 நாள் சென்று நானும் சிஷியன் மகாயானாவும் அவர்கிட்ட போனோம். இன்னும் ஸ்டார்ட்டா சொல்றேன், காலையில 9:30 மணி எங்களை உட்கார வச்சாங்க. இன்னொரு மதத்தவரோட முத வாய் திறந்து பேச வச்சது அல்லாஹ் இவங்க 2 பேர்கிட்ட தான். எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரீயா என்னை போயிட்டு வாங்க விட்டுருந்தானா நான் எப்பவே இஸ்லாத்துக்கு வந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் 50ல் தான் களிமா எனக்கு தரணும்னு அல்லாஹ் நாடி இருக்கான். அப்போ அவங்க 9 மணிக்கு உட்கார வச்சு டீ காப்பி கொடுத்தாங்க. நமாஸ் பண்ற நேரம் நமாஸ் பண்ணாங்க, சாப்பிட்ற நேரம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க ஒரு பெரிய மதரசா வச்சு நடத்துறாங்க. கனடாவோட உலக நாடுகள்ல இருந்து வந்து குரான் ஓத கொடுத்த பட்டம் வாங்கக்கூடிய 5000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் அங்க பெரிய ஒரு 20-25 ஏக்கர்ல அந்த மதரசா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்க அல்லாஹ்வுடைய நாட்டவங்களை சந்திச்சு பேசுறோம். இவங்க பிஸ்மில்லான்னு இப்ப தண்ணியை பத்தி சொல்ல போறாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தண்ணி மேலதான் சந்தேகம் வந்திருக்கு, நாங்க 2 பேர் இருக்கோம், ஹாஜி அப்துல் ரஹ்மான், ஹாஜி மாலிக், மாறி மாறி சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி சொல்லுங்கன்றோம். அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா ஹாஜிரா அவங்க ஓடுனது, இந்த குழந்தை அந்த கல்லில் படுத்திருந்தது, அது சூடு தாங்க அவங்க காலால் உதைச்சது, அதுல இருந்து தண்ணி வந்தது, இந்த வரலாறுலாம் அவங்க சொல்லி முடிச்சாங்க. அவங்க அப்புறம் ஓடிட்டு இந்த ஜம்ஜம்னு சொன்ன உடனே அது நின்றுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க. அந்த இதை சொல்லி இவர் முடிச்சார் ஹாஜி அப்துல் ரஹ்மான். ஹாஜி மாலிக்கு தொடர்ந்து சொன்னாரு, அந்த ஜம்ஜம் கிணறு என்பது பல ஆய்வாளர்கள், முஸ்லீம் ஆய்வாளர்கள் அதுக்குள்ள போயிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் போக முடியும் அந்த இடத்துக்கு. உள்ள போயிட்டு வந்து கிணத்தினுடைய ஆழம் 22ல இருந்து 18க்குள்ள தான் இருக்கு. 18 to 22 தான், அதுக்கு மேல இல்லவே இல்லை. சில பேர் சொல்றாங்க சரியா ஆய்வு பண்ணாம கிணறு 70ல இருந்து 80 இருக்குன்னு சொல்றாங்க. ஹாஜி மாலிக் சொன்னாரு 20 தான் இருக்கும் அதிகபட்சம். ஆனால் அந்த சின்ன கிணத்துக்குள் 5 ஊத்துக்கள் இருக்கு. நம்ம நினைக்கிற ஜம்ஜம் மட்டும் அதுக்குள்ள இல்ல, 5 ஊத்துக்கள் இருக்கு. நடு சென்டர்ல வர்ற தண்ணி அந்த ஊத்து மட்டும் தான் ஜம்ஜம். சுத்தி வர்றது ஒண்ணு உப்பா இருக்கு, ஒண்ணு துவப்பா இருக்கு, ஒண்ணு கசப்பா இருக்கு, ஒண்ணு குடிக்கவே வாயில வைக்க முடியாத இருக்கு. ஆனால் அந்த சின்ன கிணத்துக்குள்ள ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜம்ஜம்மோட அது ஒன்னா கலக்கல. நான் கேட்டேன், எல்லாம் ரைட்டு தான், இது ஒரு கிணத்துக்குள்ள, சின்ன கிணத்துக்குள்ள தான் போகுது, அதுக்குள்ள எப்படிங்க இந்த தண்ணி ஒன்னோட ஒண்ணு கணக்காம இருக்கும் அப்படி சொல்ற. அப்போ அவர் சொன்னாரு, குரான் எடுத்தாரு. என்னங்க உங்ககிட்ட கேட்கிறேன், குரான் எடுக்கிறேன், கொஞ்சம் இருங்க. வஹு வல்லதி மரஜல் பஹரைனி அஹாதா அதுபுன் குராத்துஃபுன் வஹாதா மில்உன் உஜாஜுன் அப்படின்னு ஒரு வசனத்தை சொன்னார். அதை நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், டக்குன்னு வரல. அவர் சொன்னாரு, இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கடலை நாம் தான் படைத்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடலை பார்த்தா கடல் நீர்னா அது உப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. கடல் நீர் உப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி படைத்திருக்கிறனோ அப்படி இருக்கும் கடல். கடல் நீர் உப்பாகவும் இருக்கும், அது கசப்பாகவும் இருக்கும். இரண்டும் ஒன்று சேராக ஒரு திரையிட்டு இருக்கிறோம். ஹாஜி அப்துல் ரஹ்மான் தொடர்ந்தாரு, குருஜி கடல் அவ்வளவு பெரிய கடலுடைய தண்ணியே உப்பாவும் இருக்கும் சோப்பாவும் இருக்குன்னு சொல்லும் போது இந்த தண்ணியை அல்லாஹ் இதாக்குறது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை படைத்தவனுக்கு. 2 ஆய்வாளர்கள் கடலுக்குள்ள போனாங்க. போயிட்டு ரொம்ப ஸ்டார்ட்டா சொல்றேன், மேல வந்துட்டான். மேல வந்துட்டு சொன்னா, அந்த உள்ள இந்த மூக்குல சொருவனது கலண்டு போச்சு. அப்போ இந்த பக்கம் வாய வச்சோம் ஸ்வீட்டா இருந்துச்சு, இந்த பக்கம் வாய வச்சோம் கசப்பா இருக்கு. ஒரு பக்கம் இனிக்குது, ஒரு பக்கம் உப்பா இருக்கு. அவன் உடனே ஆய்வாளர், அவன் நம்ம லண்டன்காரன், உடனே இன்னும் 2 பேரும் அனுப்புனான், நீ போய் அந்த இடத்துல என்னன்னு பார்த்துட்டு வா. அவனும் மேல வந்தான். பல இடங்களை நாங்க ஆய்வு பண்ணோம். ஒரு இடத்துல கடலுக்குள்ள உப்பா இருக்கு, ஒண்ணு ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா. இப்படி ஆய்வாளர் அனுப்பி அனுப்பி எல்லாம் ஒரே ரிப்போர்ட் கொடுத்தான். உடனே சொன்னா, அந்த முத போயிட்டு வந்தவனுக்கு பரிசு கொடுனா. அமெரிக்காவில் ஒரு தாவா சென்டர் இருக்கு, பல தாவா சென்டர் இருக்கு, அதுல ஒரு தாவா சென்டர். உடனே கேஸ் போட்டாங்க, நோபல் பரிசை நிறுத்து, அவனுக்கு கொடுக்காதே. நாங்க அவங்க சொன்னாங்க, என்னங்க கடலுக்குள்ள நம்ம உப்பு தண்ணியை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்,
இவன் போயிட்டு உப்பு தண்ணி நல்ல தண்ணியா இருக்கா, ஆனா ரெண்டும் ஒன்னா சேரல அப்படின்னு சொல்றான். இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இல்லையா? இதுக்கு அவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கறல, உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன இதுல இருக்குது? அதுக்கு அந்த முஸ்லீம்கள் சொன்னாங்க, அது ஹாஜி அப்துல் ரஹ்மான் சொன்னது. அவங்க சொன்னாங்க குரான்ல இருக்கு. அவங்க சொன்னாங்க 1500 வருஷமா குரான்ல இது எங்கள் குரான்ல இருக்கு. இந்த குரான் இறங்கி 1500 வருஷம் ஆச்சு. 1500 வருஷமா இந்த வசனத்தோடு இது இருக்கு, ரெண்டும் ஒண்ணு சேராதுன்னு. அதனால நீங்க பரிசு எங்களுக்கு கொடுங்க. அவன் சொன்னா குரான்ல இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதை உலகத்துக்கு சொன்னியா? உன் குரான்ல இருக்குன்னு நீ மூடி உன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா கூட அவனுக்கு பரிசுட்டான். அதான் ஹாஜி அப்துல் ரஹ்மான் சொல்லி முடிச்சாங்க. அடுத்து ஹாஜி மாலிக் சொன்னாங்க, இந்த கிணத்துக்குள்ள வந்து பல உலக ஆய்வாளர்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த ஜம்ஜம் தண்ணிய நம்ம அக்னிக்கு போறோம், என்ன செய்யறோம்? போயிட்டு அந்த கூட்டிட்டு போறவர் சொல்லுவாரு வழிகாட்டி, இது ஜம்ஜம் கிணறு, இது ஈரா குகை, இங்கிருந்து பாத்துக்கிறீங்க, இதுதான் அரபா, இதுதான் மீனான்னு சொல்லுவார். அதுக்கு மேல அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். என்னை கூட்டிட்டு போனவர் அப்படிதான் சொன்னார். அதனாலதான் நான் சொன்னேன் இந்தியாவுக்கு போக முடியாது. என்ன செய்ய போறான்னு கேட்டான். இது இஸ்லாம் தோன்றிய மண்ணு. எனக்கு இந்தியாவில் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் சாமியாரா இருக்கும்போது என்ன செஞ்சோமோ அதைத்தான் முஸ்லீம் சமுதாயம் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் செருப்பு தூக்கி மிதிச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் ஒரு மயிலரக வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும், அங்கேயே இருந்திருக்கலாம். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டான். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருக்கணும். எவ்வளவு நாள்? ஒரு 6 மாசம். இல்ல நீங்க ஹஜ்ஜு விசால வந்தீங்க, போகணும். போக முடியாது. நான் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு நீங்க தான் ஹஜ்ஜு தரீங்க. அதனால எனக்கு இந்த மண்ணு இஸ்லாம் தோன்றிய மண்ணு, அண்ணல் பெருமானார் என்று முடங்கி இந்த மண்ணில் அனாச்சாரங்கள் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நான் புத்தகத்துக்கு தான் போயிடணும். இது தேவையில்லை எனக்கு இஸ்லாம். அப்ப டாக்டர் அப்துல்லா உமர் நசீப், அவர் தான் பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கர், போட்டோலாம் வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, ஒரு முஹிப்புல்லா எப்ப போறாரோ அன்னைக்கு அனுப்பு, போகலாம் விசா கொடுத்து இங்கேயே வச்சுக்கால. அதுக்கு பிற்பாடு எனக்கு கீழக்கரையில் ஒரு தம்பி ஆஜா நஜ்முதீன் எனக்கு செக்யூரிட்டியா போட்டு எல்லா இடமும் கொண்டு காமிச்சாங்க. 3 மாசம் சுத்தி பார்த்தேன். நேரே இதுக்கு போனேன், மதினாவுக்கு போனேன். மதினாவளை முட்டுவதும் மோதுவதும் உருளுவதும் பிறழுவதும், யார் ரசூலுல்லா இங்கேயே அடக்கமாயிருக்கீங்கன்னு மண்டை உடைச்சி கொள்வதும், கையை நீட்டி ரசூலுல்லா கையிலே அடிக்கிறான். இதெல்லாம் ஒரு நாட்டில் போய் வச்சுக்கோ, இங்க ரசூல் அடக்கமாயிருக்காங்க. இந்த கையை நீட்டுறது, கையை உயர்த்துறது, கேட்கறதெல்லாம் காபாவோட முடிஞ்சு போச்சு. பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருன்றான். அப்பதான் நான் பார்த்தேன், ஒரு பெரிய ஆட்சி வந்திருந்தார். நான் போகையில அவர் தாடியவே பார்த்துட்டு இருந்தேன். தாடி குருவி கூடு மாதிரி வச்சிருக்காரு. என்னடா அந்த மனுஷன் எப்படி வச்சிருக்காரு, அதையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்னை பார்த்தா நான் கீழே குனிஞ்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி போனாரு. அவர் லண்டன்ல இருந்து வந்திருந்தாரு. உடனே ஒரு பைக்கில கையை விட்டு ஒரு துண்டை எடுத்தாரு. டமார் டமார் 3 வாட்டி முட்டினாரு. மண்டை உடஞ்சிருச்சு. உடனே துணியை வச்சு அமுக்கி ரத்தத்தை அப்படியே சுருட்டினாரு. நான் பார்த்தேன், ஓ இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்கு. நம்ம பையும் கொண்டு வரல, துண்டும் கொண்டு வரல, ஏன் மண்டையை உடைச்சு நான் பார்த்தேன், நம்ம ஜிப்பாவை கழட்டி அமைக்கிற வேண்டியதா ரத்தத்தை. இதுல ஏதோ ஒரு பெரிய பறக்கத்து இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அவர் துண்டுல தான் இந்த ரத்தத்தை தொடச்சாரு. 2 போலீஸுக்காரன் வந்தான், பொட்டான் ஒண்ணு ஓங்கி, பெரிய ஆட்சி அவரு ஓங்கி ஒரு அறை கொடுத்து பரவன்னு எடுத்துட்டு போயிட்டான். மரியாதை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இதையெல்லாம் ஓ நாட்டில் வச்சுக்கிறணும். இங்க வந்து மதீனாவில் இந்த மாபெரும் ஆன்மீகவாதி, இந்த மகான், இந்த நபிகள் பெருமான் இங்க அடக்கமா இருக்கான். சலாம் சொன்னியா போயிட்டாரு. அப்பதான் நான் பார்த்தேன், இது போன்ற அனாச்சாரங்களை இந்தியாவில், பாகிஸ்தானுக்கு போனேன், அது இதை விட கொடுமையா இருக்கு. இதையெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் மனிதன் செய்யறான். இந்த தவறுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் பொறுப்பு கிடையாது. இஸ்லாம் வேற, சமுதாயம் வேற. நான் கூட இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன், 19 வருஷம் ஆச்சு. நான் தவறு செய்தால் அதுக்கு இஸ்லாமும் குரானும் பொறுப்பல்ல, நபிகள் பொறுப்பில்ல. அதனுடைய தண்டனையை நான் தான் மறுமையில் அனுபவிக்கணும். ஆக ஹாஜி அப்துல் ரஹ்மான் அதை சொல்லிட்டு ஹாஜி மாலிக் மறுபடியும் தொடர்ந்தார்கள். சம்பவத்தை சொல்லி முடிச்சிடவா? ஹாஜி மாலிக் சொன்னாங்க, இது வந்து டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த காலையில 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரை சொன்னாங்க. நம்ம ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன் இதை. அவங்க சொன்னாங்க, உலக ஆய்வாளர்கள்லாம் இந்த ஜம்ஜம் கடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ணாங்க. அப்போ ஆய்வாளர்கள்லாம் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? உலக மூலிகை மருந்துகள், இப்போ குற்றாலத்துக்கு கூட போறீங்க, அந்த மூலிகை மருந்து
அதுல இருக்க மூலிகை சத்து குணம் தான் இந்த ஜம்ஜம்முக்குள்ள இருக்கு. இது ஒரு நோய் நிவாரணம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புனிதமான நீர்னு கொடுத்தாங்க. அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஹாஜி மாலிக் சொன்னாரு, அண்ணல் பெருமானார் ஹஜ்ஜு கடமையை முடித்து இந்த ஜம்ஜம் கிணத்துக்கிட்ட வந்து மேல கையேந்தினாங்க, அழுதாங்க, தண்ணியை குடித்தார்கள், அழுதார்கள். அழுது இறைவனிடத்தில் கையேந்திட்டு சொன்னாங்க, இந்த இடத்தில் ஜம்ஜம் தண்ணியை குடித்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீங்களும் இந்த இடத்துக்கு என் சமுதாயமே வாங்க, வந்தீங்கன்னா இந்த முடிச்சிட்டு இந்த கிணத்துக்கிட்ட வாங்க, இந்த ஜம்ஜம் தண்ணியை குடிச்சு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு கையேந்தக்கூடிய அந்த துவாவுக்கு அந்த கைகளை அல்லாஹ் சும்மா அனுப்புவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி காலை 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரை சொன்னார்கள். என்னை விட்டீங்கன்னா ஜம்ஜமிய தண்ணியை பற்றி இன்னைக்கு இரவெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அவங்ககிட்ட கேட்டேன், இரவு 9 மணி ஆயிடுச்சு, என்னை அனுப்பிடுங்கண்ணே, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடணும். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல இருங்க இன்னும் கேளுங்க. நான் தான் பார்த்தேன், சும்மா போன மனிதனை கூப்பிடி என்னையா தண்ணின்னு கேட்டோம் ஃபிளைட்ல, அதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றாரு. இன்னும் நம்ம வீட்டை பேசினா இன்னும் சொல்லுவாங்க. அப்ப தண்ணிக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கும்னா, இஸ்லாத்தில் எவ்வளவு விஷயம் இருக்கும், அல்லாஹ்ட்ட எவ்வளவு இருக்கு, குர்ஆன்ல எவ்வளவு இருக்கு, அந்த குர்ஆனை பறைசாட்ட வந்து அந்த நபி கிட்ட எவ்வளவு இருக்கும். அதற்கு தான் 6 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுக்கிற 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு இஸ்லாத்தில். உலகம் பூரா நான் போனேன். ரோமாவூரில் போப்பாண்டவரை பார்க்க ரோமாவூரிக்கு போனேன். அங்கேயும் அல்லாஹு அக்பர்னா, இந்தியாவுக்கு வந்தேன் அல்லாஹு அக்பர்னா, ஜப்பான் போனேன் அல்லாஹு அக்பர்னு வாங்க கொடுத்தான். எனக்கு ஒரு சந்தேகம் ஆகி போச்சு, என்னடா இந்த சத்தம் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த முகமது நபி இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாரு, பொருளாதாரத்தை எவ்வளவு அள்ளி இறைச்சிருப்பாரு. இல்ல, இது 2 மணி நேரம் பேச வேண்டிய இந்த நபிமாருடைய சப்ஜெக்டை 2 நிமிஷத்துல சொல்றேன். நபிகள் பெருமானாரை பார்ப்பதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கிறார்கள். உமரும் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர் அப்படித்தான் எழுதுறான். அண்ணலும் பெருமானாரும் வருகிறார்கள். 3 பேரும் சந்திச்சு பார்க்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, வகுத்துல யாரு வகுத்துலையும் ஒன்னும் இல்ல, பசியோடு இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரையும் அழைத்துக் கொண்டு அபு அன்சாரியை பார்ப்பதற்காக அந்த வரலாற்றை நான் படித்தேன். எப்படி இஸ்லாம் உலகம் முறை பழகுச்சு, அதுக்கு முகமது நபி பண்ணின இந்த பொருளாதாரம் எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாரு. அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட்ல சொல்றான் வரலாற்று ஆசிரியர். இந்த 3 பேரும் சேர்ந்து அபு அய்யூப் அன்சாரி, பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், பண்ணையார், அவரை போய் பார்க்க போனாங்க. அங்க போய் சலாம் சொன்னாங்க. அந்த அம்மா அவருடைய மனைவி சொன்னாங்க, அபு அய்யூப் அன்சாரி என்னுடைய கணவர் தான், ஆனா இப்ப வீட்டுல இல்ல, அவர் தோட்டத்துக்கு போயிட்டார். அப்ப சொன்னாங்க, நாங்கள் 3 பேரும் வந்திருக்கிறதாக எங்க பேரை சொல்லுங்கமான்ட்டு திரும்பி போயிட்டாங்க. பசியோட வந்த மக்கள் அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. ஆனா அபு அய்யூப் அன்சாரி அல்லாஹ்வுடைய நாட்டம், எதையோ மறந்துட்டு போயிட்டாரு. வீட்டுல தோட்டத்துல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ரசூலா பார்த்தாரு, யார சொல்லலாம். எத்தனையோ முறை அழைத்தேன், ஏன் இவ்வளவு கொடுமைகள் என்று பறைசாட்டணும், என்கிட்ட எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கான்னு சொன்னேன், நீங்க வரமாட்டேன்றீங்க. இப்ப 3 பேர் வந்திருக்கீங்க, வாங்க அழைச்சிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு பணம் நிறைய தண்ணீர், பேரிச்சம்பளம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். சாப்பிட்டுட்டு இருங்க, தோட்டத்தில் போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அறுத்து உங்களுக்கு நான் சாப்பாடு தர்றேன், மிச்சத்தில் நான் எடுத்துட்டு வந்து சகாபாக்களுக்கு கொடுக்குறேன், தினம் கொடுக்குறேன்னு சொன்னார். பர்மாவில் படிச்சேன், பர்மிய பாசையில பர்மிய வரலாற்று ஆசிரியர் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கான், இதை நான் சொல்லல. அப்போ 3 பேரும் சாப்பிடலன்னு எழுதுறான் அவன். அப்பதான் அய்யூப் அன்சாரி சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் சாப்பிடல, என் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அப்படி 3 வாட்டி கேட்கிறாரு. 3வது வாட்டி நபிகள் பெருமான் சொல்றாங்க, இல்ல அன்சாரி, நாங்க ஏன் சாப்பிடலைன்னா, அங்கே கண்மணி பாத்திமாவும் குழந்தைகளும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறார்கள். ஹுசைன் பசி தாங்காமல் அழுகிறார்கள். பாத்திமா துணியை, மண்பானைக்குள்ளே துணியை நனைத்து புடிந்து ஈர துணியால் குழந்தைகளை மூடி வைத்திருக்கிறாள். இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து போய் பசி அடங்குவதற்காக கொஞ்சம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் எழுதுறான். அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த அபு அய்யூப் அன்சாரி கதறி சத்தம் போட்டு அழுதார்னு எழுதுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இஸ்லாமிய அழைப்பாளனா இருக்கிறேன், சகோதரியே என்னோடு சிரமப்பட்டு, நைட்டு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பொண்ணு இதுல வந்திருக்காங்க, பஸ்ல வர்றாங்க, ஒரு குழந்தையும் கூட்டிட்டு, எதுக்காக? இந்த சத்தியத்தை எடுத்து பறைசாற்றுறதுக்கு தானே. இந்த இஸ்லாம் நமக்கு கிடைப்பதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பசியோடு இருந்தார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் பசியோடு இருந்தார்கள், நபிகள் பெருமானும் பசியோடு இருந்தார்கள். ஏன்? பாத்திமாவும் கண்மணி குழந்தைகளும் 2 குழந்தைகளும் பசியோடும் பட்டுணியோடும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட தியாகத்துல தான் இஸ்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. அவங்க பணம் காசு ஒன்றும் செலவு பண்ணல. இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாம் இருக்கு,
இந்த இஸ்லாத்தை எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்னு நம்ம சிந்திக்கிறதில்லை. இனிமையாவது இந்த மக்கள் நாங்கள்லாம் இன்னைக்கு என்ன எதுவும் வேலை செய்யக்கூடாதா? செய்யலாம். இந்த சத்தியத்தை எடுத்து நாம் அறிந்த தீனோடு சத்திய சன்மார்க்க நம்மளுடைய இஸ்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவங்களை கேட்பான். நான் இந்த பள்ளியில விழுந்து விழுந்து தொழுந்தேன், இமாம் சொல்றதை கேட்டேன், ஒரு முஸ்லீம் மூமியனாக நான் நடந்தேன் மட்டும் சொன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் கேட்பான், இந்த சத்தியத்தை நான் உனக்கு கொடுத்தேன், இந்த மார்க்கத்தை ஒரு நபியை கொடுத்தேன், நீ எத்தனை பேருக்கு இதை சொல்லியிருக்கிறாய் கேட்பான். என்ன பதில் சொல்லுவீர்கள்? அல்லாஹ்வுக்கு இடத்திலே நாங்களும் இந்த ஊர் மக்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஒத்துழைத்தோம். அப்படி எங்களால் முடியலனால் இதுபோல் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அந்த பேரருளை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று வா தாகி தகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி மஹிபுல்லா சாச்சா அவர்களே. நான் அறிந்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த தனியாக ஆவலோடு 19 வருட காலமாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். உங்களை கொண்டு ஏராளமான முஸ்லீம்களுக்கு ஈமான் வழங்கட்டும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இதாயத் கிடைக்கட்டும் என்று தெரிந்தவர்களாக எங்களுக்காக இந்த மக்களுக்காக உங்களை போன்ற நல்லவர்கள் பிரார்த்தனை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி நேரத்திலேயும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். அழகிய உதவி அறக்கட்டளையின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஊக்கப்பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஊக்கப்பரிசுக்கான விண்ணப்பங்களை விரைவில் எனது மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சுபஹானல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அத்துணை பேருக்கும் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.